இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக்க நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளில் நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன்படி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல்
பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 663வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மகடு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு சகோதரர் கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்கள் நம்மிடையே இன்று பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டவர். ஒவ்வொரு விடயங்களையும் கூர்மையாக உன்னிப்பாக கவனிப்பதோடு அதை பொருத்தமான விமர்சனங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய திறன் படைத்தவர் அன்பு சகோதரர் அவர்கள். மேலும் ஒரு கதை களத்திற்குள் முழுமையாக சென்று அந்த கதாபாத்திரங்களாக மாறி அந்த கதையை வாசிப்பு அனுபவம் வாயிலாக ஒரு முழுமையான உணர்வு பிரவாகமாக உருவெடுத்து அதை நமக்கு வெகு சிறப்பாக பரிசளிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் பொருத்தமான குரலையும் தமது வாசிப்பின் நேர்த்தி வாயிலாக நமக்கு அந்த கதைகளின் ஊடே பயணிக்கக்கூடிய ஒரு இனிய அனுபவத்தை பரிசளிப்பவராக வலம் வருபவர். நிறைய நிறைய புத்தகங்களை தேடி வாசிப்பதோடு இதுவரை 50க்கும் மேற்பட்ட கதைகளை தமது ஸ்டோரிஃபை என்ற ஒரு தளத்தின் வாயிலாக பதியமிட்டும் வருகின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். வெகு சிறப்பான வகையில் ஒவ்வொரு மனதையும் இலகுபடுத்தக்கூடிய அந்த கதை வாசிக்கும் ஆற்றல் உடையவராக வலம் வரும் அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான கதை வாசிப்பு அனுபவத்திற்குள் நாமும் கரம் கோர்த்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசிக்கும் வழிமுறைகள் வாயிலாக வசந்தமாக்குவோம். நமது வாழ்வியலின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் சிறப்பாக்குவோம். நன்றி. நன்றி. காலை வணக்கம். ஒலியளவு சரியாக இருக்கிறதா? மிகச்சரியாக இருக்குங்க சகோதரரே. அப்படியே தொடரலாம். நன்றி. நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சாளர்களை நெகிழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்றைய தலைப்பாக வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் வாய்ப்பளித்த அன்பர்களுக்கும், ஒவ்வொரு நாளும் இங்கு நல்ல நல்ல விடயங்கள் பகிரப்படும் என்ற பேராவலில் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் முதலில் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். நண்பர்களே, வாசித்தல் என்பது ஒரு புதிய உலகை மட்டுமல்ல, அந்த உலகில் மறைந்திருக்கும் புதிய புதிய பார்வைகளையும் புதிய அனுபவங்களையும் கொடுத்து நம்மை தினம் தினம் புதிதாக வைத்துக்கொள்ள இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இந்த வாசிப்பு அனுபவம்.
நிறைய ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்க முடியலைனாலும், அ வாசிக்கிறதுல உள்ள பழக்கங்கள், பல படிநிலைகள், சிறந்த பல வாசிப்பு பழக்கங்களாக இருக்கு. அதில பார்த்தோம்னா, அ தினசரி வாசிப்பு நேரம், அ பல்வேறு தலைப்புகள்ல வாசிக்கிறது, குறிப்பெடுத்து வாசிக்கிறது, விவாதிக்கிறது, மீண்டும் வாசிக்கிறது, இந்த மாதிரி அ வாசிப்பு அனுபவம் வந்து எப்படின்னா, நமக்கு பிறந்த உடனே நம்ம வந்து குழந்தையா பிறக்கும்போது ஒரு வெற்று காகிதமா தான் இருப்போம் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் ஆ குடும்பத்தினால, இந்த பெற்றோர்களால, குடும்பம் மூலமாகவும், பள்ளி கல்விகள் மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும், ஈவன் எதிரிகள் மூலமாகவும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர் மூலமாகவும், ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டு பழக்கி, பரிச்சயப்பட்டுக்கிட்டே தான் நம்மள பண்படுத்திட்டே வருவோம். ஆனா, இது எல்லாமே தாண்டி நம்மளுடைய புத்தகங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். முதல் வகுப்பிலிருந்து அ ய ஒரு மனிதன் இறக்கும் வரை புத்தகங்கள் நம்ம கூட பயணிச்சுட்டே இருக்கும். ஒரு ஆசிரியர் சொல்லாதத, ஒரு பேரண்ட் சொல்லி கேட்காதத, ஒரு புத்தகம் சொன்னா கேட்கிற நெறைய மனிதர்கள நான் பார்த்துருக்கேன். ஏன்னா, தன்முனைப்பு இல்லாம தன்னோட விஷயத்த தனியா வச்சு ஒரு புத்தகத்த படிக்கும்போது, அந்த புத்தகம் சொல்லிக் குடுக்குற விஷயம் நெறைய இருக்குது. இப்போ எனக்கு வந்து நெறைய கதைகள வாசிக்கும்போது, எல்லாருக்குமே ஒரு அனுபவம் உண்டு. அந்த கதைய வாசிக்கும்போது, நமக்கான ஒரு டேக் அவேன்னு அதுல ஒண்ணு இருக்கும். சரவணன் கண்ணா, நீங்க பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்கலையான்னு தெரியல. கேட்கல நீங்க பேசுறது. நான் ஆடியபிளா தான் இருக்கு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க விஜயம்மா. அவருக்கு இணைய சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில நொடிகள் காத்திருக்கலாம். இன்னும் இணைய சவால்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சில நொடிகள் காத்திருக்க வேண்டும் என்று பொறுமையோடு கேட்டுக்கொள்கிறோம், அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மன்னிக்கவும். கேட்கிறதா? என்ன மாத்தி மாத்தி கால் பண்ணீங்களா? எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன். இல்ல கேட்கல. ஆக்சுவலா நீங்க சொல்ல ஆரம்பிச்சு ஒரு சில நொடிகள் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் யார் சொல்லனாலும் புத்தகங்கள் சொன்னா நம்ம கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் கேட்கல. வைஃபைல ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். மாத்திட்டேன் இப்போ. அ விஜயகுமாரி அம்மாவும் கூப்ட்டுருந்தாங்க. பொறுத்தருள்க. சுத்தமா தெரியல. நான் ஸ்க்ரீன பார்க்காதனால எனக்கு தெரியல. சைலன்ட்ல இருந்ததுனால அது ஒரு இருந்தது. நன்றி. மீண்டும் தொடர்றேன். இந்த கதைகள் வந்து நமக்கு நெறைய மாற்றத்த குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம். எப்போ வாசிப்பு அனுபவம் வருதோ, முதல்ல வாசிப்பு அனுபவத்த பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வாசிப்பு அனுபவம் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அ அறிவு விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்கும் அந்த இடத்துல. சொல் வளம் பெருகும். கற்பனை திறன் வந்து மேம்படும். எப்போதும் அதுல ஒரு கற்பனை சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய கற்பனையும் சேர்ந்து அது மேம்படும். அடுத்த லெவலுக்கு போகும். ஆ முதல்ல வாசிக்கும்போது நம்மள தனியா எடுத்து வச்சுட்டு வாசிப்போம். அப்போ மன அழுத்தம் குறையும். மனநலம் மேம்படும் அப்படிங்கிற விஷயத்துல, இந்த வாசிப்பு நெறைய நான் எனக்கு தெரிந்த மனிதர்களோட ஒரு வித்தியாசமான மன உளைச்சல்ல காதல் பிரிவிலயோ, இல்ல புத்திர சோகத்துல இருக்கிறவங்களையோ, இல்ல வித்தியாசமான அனுபவத்துல அவங்களால மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறவங்கள, அ அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள குடுத்து, நான் அவங்கள வாசிக்க வச்சு மீட்டுருக்கேன். அந்த மாரி நெறைய அனுபவம் இருக்கு. ஆ இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தகம் செய்யுதுன்னா என்னன்னா, அத என்ன அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு இல்ல. மற்ற மொழி தெரிஞ்சா கூட அதுக்கு உண்டான ஒரு புத்தகத்த நம்ம பரிந்துரை பண்ணுவோம். இது அறிவு பெருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதோட இல்லாம, நம்மளுடைய பார்வையவே மாத்தும். உலகத்துல இருக்கிற வித்தியாசமான மனிதர்களை நமக்கு காட்டும். நமக்கு கீழ நெறைய பேர் இருக்காங்க. நம்ம இன்னும் மாற வேண்டிய இடம் நெறைய இருக்கு. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் புத்தகம் அது சைலன்ட்டா அமர்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த புத்தகங்களுக்கும், காணொளிக்கும் உள்ள வித்தியாசத்த நான் சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அது கேட்டுச்சான்னு தெரியல. திரும்பியும் நான் வேணா சொல்றேன். புஸ்தகம் வந்து அ ஒரு புத்தகம் வந்து அதற்கான வேலையை நம்ம கிட்ட தான் முழுசா வாங்கும். இப்போ காணொளி நம்ம கேட்குறோம்னா, காணொளி வந்து அங்கே நமக்கு வேலையே இல்ல. ஒரு வாசகனுக்கு அங்கே வேலை இல்ல. நம்ம வந்து நெறைய விஷயங்கள கேட்டுக்கிட்டே எல்லாத்தையுமே செய்யலாம். அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. நம்ம தொடர்ச்சியா ஒரு 100 கதைகள கேட்டுக்கிட்டே இருந்தா கூட, அந்த கதைகளுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒழிய, அந்த கதைகள நம்மளால திருப்பி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு சொல் மட்டும் தான் நமக்கு அதுல புடிச்சிருக்கும். ஆனா, வாசிக்கிற அனுபவம் வரும்போது என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அத வாசிக்கிறத நிப்பாட்னோம்னா, அந்த செயல் நின்னு போகும். அதுக்கப்புறம் ம் தொடர்ச்சியா நடக்காது. புஸ்தகம் அமைதியாக இருக்கும். நம்முடைய உழைப்பை அதிகமாக வாங்கும். இந்த காணொளி வந்து அது உழைக்கும், நம்மள வந்து உழைக்க விடாது. அதனால நமக்கான அனுபவம் அதுல புதுசா இருக்காது. ஸோ இதுதான் அந்த காணொளி கேட்கறதுக்கும், புக் ரீடிங்க்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸு. என்ன பாதிச்ச கதைகள்னு நெறைய இருக்குது. அதுல வந்து இப்போ பெண்கள் தினம் நாளைக்கு. ஸோ பெண்களை பத்தி கொ கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுடைய எ தியாகங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்கள குளோரிஃபை பண்ணியே நெறைய நேரங்கள்ல வந்து வளர விடாம வச்சிருக்கிற சமூகமும் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னை வந்து அழுத்தப்படுகிறோம், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறைப்படுத்தப்படுறாங்க. இந்த மாரி விஷயங்கள கூட ஒரு காலத்துல அவங்களால உணர முடியும். ஆ ஆனா குளோரிஃபை பண்ணி அவங்கள உயரத்திலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏத்தி வச்சுட்டாங்கன்னா, கீழ இறங்கவே முடியாது அவங்களால. அது ஒரு பெரிய அழுத்தம். அது இன்னைக்கும் நம்ம நெறைய குடும்பங்கள்ல பார்க்குறோம். ஆ "நீ மகாலட்சுமி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு." இப்படி சொல்லி சொல்லி அவங்கள வந்து ஒரு மாரி குளோரிஃபை பண்ணி, இது அழுத்தம் கிடையாது, பேரழுத்தமா நான் பார்க்குறேன். அது ரொம்ப பாராட்டி பாராட்டி அவங்கள அதே இடத்துல வச்சிருக்கிறது. அது வந்து அ உண்மையிலே இத விட அதிகமான ஒரு கொடுமையான விஷயம். பெண்ண வந்து இன்னும் ஒரு சக மனுஷியா பார்க்குற ஒரு இடத்துல நம்ம இன்னும் வரல. அப்படின்னு தான் அந்த சமூகம் நமக்கு சொல்லித் தருது. எப்ப பார்த்தாலும் அவள் யாரோ ஒருவரின் மகள், யாரோ ஒருவரின் அக்கா, யாரோ ஒருவரின் தங்கை, யாரோ ஒருவருடைய காதலி.
யாரோ ஒருவருடைய மனைவி, யாரோ ஒருவருடைய அம்மா, யாரோ ஒருவருடைய பாட்டி. இப்படிதான் பார்க்கறதுக்கு இந்த சமூகம் நம்மள சொல்லி தந்திருக்கே ஒழிய, ஒரு பெண்ணா, சக மனுஷியா பார்க்குற ஒரு பார்வைய வந்து இதுவரைக்கும் குடுக்கலைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குது தொடர்ச்சியா. ஸோ ஒவ்வொரு தடவையும் பெண்கள நம்ம கொண்டாடும்போது, அவங்கள வந்து பெண்கள மதிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு நேரத்திலயும் நம்ம இது நம்மளுடைய கோபத்த கொட்டுறதுக்கும், நம்மளுடைய ஆற்றாமைகள சொல்றதுக்கும், நம் புலம்பல்கள கேட்க வைக்கிறதுக்கும், இதற்காக தான் பெரும்பாலும் குடும்பங்கள்ல பயன்படுத்தப்படுகிறார்கள். இந்த வார்த்தைய கொஞ்சம் கரெக்ட்டா அழுத்தி திருப்பியும் சொல்றேன். அவர்களை அவர்களாக உணர வைக்கக்கூடிய இடமே இன்னும் வரலையோ! அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில பார்க்கும்போது, எனக்கு ஒரு கதை ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்களுடைய சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு கதை வந்து நம்மள வந்து உள்வாங்குறோம் அப்படின்னா, அந்த கதை வந்து நம்மள மாற்றணும். எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றணும்னு இல்ல. அந்த கதைக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றணும். நம்மளுடைய பார்வைய மாத்தணும். அதே மாரி அ அம்மாவோட விஷயங்கள பத்தி பார்க்கும்போது, நம்ம நம்மளாவே இருப்போம். அம்மா அம்மாவாவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நெறைய நேரங்கள்ல வந்து, நம்ம அந்த கதை வந்து அவங்களுடைய பார்வைய நமக்குள்ள ஏத்துக்கும்போது, இன்னொரு பார்வை நமக்குள்ள வரும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவே மாறிடும். அதையும் வந்து தராசுல இருக்கிற நடுவு முள்ளு மாதிரி இந்த கதை தான் நமக்கு செய்யுது. அது நம்ம கூட இருக்கிறவங்க சொன்னா கேட்க மாட்டோம். ஆ ஒரு குரு சொன்னா கேட்க மாட்டோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ஒரு 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 கதை சொன்னா கேட்கிறோம் நம்ம. ஒரு கதையில வர்ற நிகழ்வு சொன்னா கேட்கிறோம். அந்த கதையுமே நம்மள பத்தி சொல்லாததுனால, யாரையோ 2 பேர் இருக்கிறதுனால அந்த கதை ஒரு ஓட்டமா இருக்குது. அந்த கதைக்கு பின்னாடி ஒரு கைதட்டல் வரும்போது, நம்ம அந்த இடத்துல மாற்ற முயற்சி பண்றோம். முழுவதுமாக மாற்றிவிட்டோமா அப்படின்னு சொன்னா தெரியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம நான் டீட்டெயில்ல கூட படிச்சிருப்போம். மதர்ஸ் டே கொண்டாட்டமா ஒரு கதை இருக்கும். சின்ன வயசுல எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு மதர்ஸ் டே கொண்டாடுறதுக்காக ஒரு வேன புடிச்சு எல்லாருமே போவாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வரும். ஆ கடைசியில அம்மா தான் அந்த இடத்த விட்டு குடுத்துட்டு போவாங்க. ஸோ மதர்ஸ் டே கொண்டாடுறதுக்காக அம்மா இல்லாம அந்த வேன் பயணிக்கும். இத வந்து நம்ம அ சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஆங்கில புத்தகத்துல வந்திருக்கும். நான் டீட்டெயில்ல வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே ஞாபகம் வருதுன்னா, ஒரு கதைக்குள்ள வருது அப்டின்னா, நம்ம எங்கேயோ கொண்டு போய் யாருக்கோ சேர்க்கிறோங்கிறது ஒரு பங்கு நமக்கு இருக்கு. முதல் பங்கு நம்ம நம்மள மாத்திக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப நான் இதுல டீட்டெயிலா போறத விட, ஒரு கதைக்குள்ள பயணிக்கலாம் அப்டின்னு தோணுது. ஏன்னா, இது எதுவுமே வந்து நம்ம கேட்கறதுக்கு தான் நல்லாருக்கும். செயல்படுத்துறதுக்கு நல்லா இருக்காது. அந்த நிமிஷம் நம்ம மறந்துருவோம் அப்படிங்கிறத காணொளி வாயிலா என்ன என்ன நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் அதில சொல்லியிருந்தேன். நம்மளுடைய வாசிப்பு அனுபவம் இல்லாம எந்த விஷயத்தையும் நம்மளால உ அ முழுமையா உள்வாங்கவோ, உணரவோ முடியாதுங்கிற ஒரு கருத்த முன்வைத்து, இப்போ கதைக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். அந்த 2 கதை சொன்னேன் இல்லையா? 2வது கதை தூரத்து உறவுன்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்களுடைய சிறுகதை ஒண்ணு. அது வந்து நம்ம அ அது அது எந்த இடத்துல பார்வை மாத்துச்சு அப்டின்னா, நம்ம அ நெறைய அப்பா, அம்மாவ ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? வயசாயிட்டாலே அவங்கள தள்ளி வச்சிரணுங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? அத வந்து அந்த கதை வந்து ரொம்ப பெருசா மாத்துச்சு. அந்த ஒரு விஷயத்த. ஸோ இன்னைக்கும் எங்க அம்மாவ வந்து அவங்களுடைய வாழ்க்கைய எப்படி ரசிச்சு அவங்கள இருக்கணும், எந்த கோவிலுக்கு போணும்னு நெனைக்கிறாங்களோ, எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கள அவங்களுக்காகவே அவங்க இடத்திலே இருக்க வைக்கிறதுங்கிற உணர்வ வந்து குடுக்க வச்சது எனக்கு அந்த கத தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சமம் கதைக்கு போயிடலாம். சிக்னல் கரெக்ட்டா இருக்குங்களா? இன்னும் சில நேரம் வயலின் வாசிக்கும். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதிய சமம். நடுநிசி தாண்டிய நீளமான நிசப்தத்தை கொத்தாய் பீத்து போட்டு மைய அரைப்பது மாதிரி அலறியது மிக்ஸி. அந்த நேரத்து அமைதியை நரநரவென்று
காலில் போட்டு நசுக்குவதாய்ப்பட்டது சரஸ்வதிக்கு. இந்த பின்னிரவில் ஊரே இழுத்து மூடிக்கொண்டு கதகதப்பாய் தூங்கும்போது அவள் மட்டும் அடுப்பின் முன்னால் தூக்கம் பிரியாத கண்களோடு. சின்ன சின்ன ஸ்பூன் சத்தம் கூட குண்டு வெடித்த அதிர்வோடு அவளை துளைத்தது. இன்னமும் ஜன்னலை திறக்காததால் சமையல் வாசனை சுமக்கும் காற்று வீட்டுக்குள் சுற்றி சுற்றி வந்து கும்மியடித்தது. மூக்கை குடைந்த தும்மல் கூட அடக்க முடியாமல் கொஞ்சம் மட்டுப்படுத்தி குறைந்த சப்தத்தில் தான் போட்டாள் சரஸ்வதி. 1.5 மணி ராத்திரியில் மிக்சியில் சீரகம் தேங்காய் அரைக்கும் ஒரே பிருகுதி நானாய்த்தான் இருப்பேன். பட்டென்று மிக்சியை நிறுத்தினாள். நீண்ட நேரம் டுர் என்று ஓட்டவும் லஜ்ஜையாக இருந்தது. இவரையும் அத்தையும் விட்டுவிடுங்கள். மற்ற வீட்டு மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்? ராத்திரியில் நிம்மதியாய் தூங்க விடாமல் மிக்சி ஓட்டும் பிசாசு நான். மறுபடியும் டுர். மிக்சி கண்டுபிடித்தவனுக்கு ஒரு ஜே. அவனின் பாதார விந்தங்களில் கவிழ்ந்து கண்மூடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். மிக்சி மாதிரி ஒரு நண்பன் இருக்க முடியுமா? புருஷனை விடவும் அனுசரணையான துணை. பெண் கஷ்டத்தை கவிதை எழுதி கிரீடம் சுமப்பவனை விட உதவியாக மிக்சி இயந்திரத்தை கண்டுபிடித்து பெண்ணின் கைகளை சுவாசிக்க விட்டவன் சாமிதானே. அடுப்பில் நீல நீளமான வடிவில் காய்கறிகள் வெந்து கொண்டிருந்தன. அடுத்ததில் காரக்குழம்பு. அதிகாலை ஷிப்டில் மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் இந்த அவஸ்தைதான். ராத்திரி 1:30 மணிக்கே அலாரத்தின் அலறலில் எழுந்து விட வேண்டும். நேராய் அடுப்புக்குள் கண் விழித்து 1 மணி நேரத்திற்குள் சமையலை முடித்து குழந்தைக்கு தோதாய் டிஃபன் செய்து மதிய உணவு டப்பாவில் எடுத்து வைத்து மற்றதை ஹாட்பேக்கில் வலித்து நிரப்பி பாத்திரங்களை கழுவ போட்டாக வேண்டும். இல்லையென்றால் வேலைக்காரி குஷியாக 1-2 பாத்திரங்களை கவிழ்த்து ஓடியே போவாள். சரஸ்வதி வீடு திரும்பும்போது சமையலறையின் குப்பை மேடு அரக்கத்தனமாய் முகத்தில் அறையும். அவள் இல்லையென்றால் வேறு யாருமே அசையாத வீடு அது. சீக்கிரமா கிளம்பு என்று மனசு பறந்தாலும் அதன் வேகத்துக்கு பறக்க முடியாமல் உடம்பு சண்டித்தனம் செய்தது சரசுவுக்கு. தேங்காயே, சீக்கிரமா அரைந்து விடு ப்ளீஸ். இன்னும் எத்தனை நேரம் ஊர் தூக்கத்தை தொந்தரவு பண்ண? சமத்து தேங்காய் தானே நீ? தேங்காயோடு அவளின் தனி சம்பாஷணை இன்னமும் பயப்பிராந்தி தருவதாக அமானுஷ்யமாக ஒலித்தது. இத்தனை தாமதமும் அவரால் தான். இன்னைக்கு வேணாங்க, இப்பவே தூங்கினாதான் 1 மணிக்கு எழுந்திருக்க முடியும். காலையில வேற முடிக்கணும். அம்மாவுக்கு அவியல் பண்ண சொல்லியிருக்காங்க. வாய் செத்து போச்சான். காது கொடுக்காமல் இயங்கினான் அவன். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு போறப்பதான் அவங்களுக்கு நாக்கு செத்து போகும். அரைச்சு கரைச்சு ஆர்ப்பாட்டமா சாப்பாடு கேட்பாங்க. காலையிலே அவங்கள சமைச்சுக்கவும் மாட்டாங்க. உடம்பு வணங்காது. அவனின் தீனிதான் அவனுக்கு முக்கியமாய் இருந்தது. 5-6 வகை காய்கறி நறுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். நடு ராத்திரியில எப்படி தேங்காய் அரைக்க? முத நாள் ராத்திரியே அரைச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கவும் கூடாதான். டேஸ்ட் இருக்காதான். அவனுக்கு பசி. என்னால் முடியலைங்க. அட்ஜஸ்ட் பண்ணாமல் பிடிவாதமாக இருந்தால் எப்படி? இப்படி வகை தொகையாக சாப்பிடணும்னா இங்கே முடியுமா? கிராமத்திலே இருக்க வேண்டியதுதான். அவள் பாட்டுக்கு பேச அவனின் பசி ஆறித்தான் சரசுவை விட்டான். இப்போது உடம்பு அசத்தியது. அகாலத்தில் எழுந்ததில் தலைவலியும் நெற்றி பொட்டை நொறுக்கியது. என்ற குக்கரின் விசில் ஏதோ தீய சக்தி போல் அமானுஷ்யமாய் கேட்டது. தாளிக்கையில் வெடித்த கடுகின் சப்தம் திடுக்கிட வைத்தது. பூனைப்பாதமாய் எடுத்து நடந்து காரியம் செய்தாள். சப்தம் எழுப்பினால் அதற்கும் திட்டுத்தானே மிஞ்சும். வயசானவ நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் கெட்டு போச்சுன்னா மறுநாள் முச்சோடும் கிறங்கி போயில கிடப்பேன்.
அக்கறை இருக்கா? மாமி அக்கறைன்னா இளக்காரன் தான். அர்ச்சனைக்கு அந்த ராத்திரி சரஸ்வதி தயாராக இல்லை. பகலில் சர்வசாதாரணமாய் செய்யும் சமையல் ராத்திரியில் அகாலத்தில் தன் ஜீவனாய் கண்விழித்து பண்ணுகையில் பயத்தில் மூச்சு அடைத்தது. கண்ணாடி ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ நடமாடுவது மாதிரி நிழலுருவம் அசைவே அவளின் பார்வை குறிவைத்தது. கை கால்கள் இறுகி ஸ்தம்பித்துப் போனது. வெலவெலத்து வியர்த்தது. உச்சி முதல் பாதம் வரை மின் அதிர்வு ஓடியது. சப்த நாடியும் ஒடுங்கி போனது. போன வாரம்தான் 3 வீடு தள்ளி திருட்டு போயிருந்தது. மனசில் பயம் மூட்டம் போட்டது. அவரை எழுப்பவா? எழுந்து எரிந்து விடாமல் எழுந்திருப்பாரா? பக்கத்தில் அவர் சும்மா நின்றால் கூட போதுமே. இன்னும் பயம் இருக்காதே. படுக்கை அறைக்கு போனாள் சரஸ்வதி. என்ற குறட்டை உற்சவத்தில் அவன். கொஞ்சம் தள்ளி சாரு. விரல் சப்பக்கூடாதென்று கையில் உறையோடு. என்னங்க? என்னங்க? கையை தட்டிவிட்டான். யாரோ நடமாடுற மாதிரி இருக்கு. எந்திரிங்களேன். பயமா இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதடி. பெருசா பூச்சாண்டி காட்டாத. வேணா வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணு. 2 மணி நேரத்திற்கு முன்பு இவளை தின்றவனுக்கு இப்போது இவளது தீண்டல் எரிச்சலை விதைத்தது. தீயை புதைத்தது. வேதனை நெருஞ்சி முள்ளாய் மனசை கீறியது சரஸ்வதிக்கு. மிக்சியிலிருந்து தேங்காயை வலித்து காயில் போட்டாள். ஆயிற்று. அவ்வளவுதான். பருப்பு, அவியல், காரக்குழம்பு, சாதம், அப்பளம் சகலமும் டைனிங் டேபிளுக்கு ஊர்வலம் போயின. அம்மா, சூ போணும். படுக்கையிலிருந்து சாரு கூப்பிட்டது. பாய்ந்து போய் தூக்கினாள் சரஸ்வதி. பாத்ரூமில் விடும்போது அக்கறையா கேட்டது தூக்கத்திலும். தலை களைஞ்சிருக்காமா? குழந்தையின் கவலை குழந்தைக்கு. தூங்கும்போது கூட கவலையைத்தான் அணைத்து தூங்கினாலோ என்னவோ. நேற்று ராத்திரி மடியில் படுக்க வைத்து விட்டு வந்தபோது சாருவின் தலைப்பின்னலை அவிழ்த்தாள் சரஸ்வதி. இப்பவே பின்னிடுறேன் குட்டி, தூங்காம இரு கொஞ்ச நேரம். நாளைக்கு சீக்கிரம் போயிடுவியாமா? ஆமாண்டா செல்லம், மார்னிங் ஷிஃப்ட்டு. பாட்டிக்கிட்ட வேணா பின்னிக்கிறியா காலையில? ம், வேணாம்மா. சின்ன குருத்து உடனே மறுப்பு சொல்லியது. பாட்டி வலிக்கிற மாதிரி சீவுவா, சிக்கு இழுப்பா. நீ இப்பவே பின்னிடு, அப்புறமா தூங்குறேன். பூக்கள் பொய் சொல்வதில்லையே. தூக்கத்துக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் எழுதியது அந்த சின்ன பூ. அம்மாவின் காலை ஷிஃப்ட்டுக்கு அந்த குழந்தை தாமரையால் முடிந்த அனுசரணை. ஆமாடி அம்மா, ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு என் மேல கொள்ள பாசம். நீ வேற இப்படி காட்டி கொடுத்துரு, சூடங்காட்டி கும்பிடுவா என்னைய. மாமியார் திசையிலிருந்து முணுமுணுப்பு புயல் சுழன்று அடித்தது. சரஸ்வதியை நோக்கி சூழ் கொண்டது. யாருக்கும் கஷ்டம் வேணாம், பாப் பண்ணிடலாம். குழந்தையே சீவிடலாம். ஆமா, ஆம்பளத்தனமா முடி வெட்டிடு. இப்பவே திமிர் எடுத்து அலையட்டும். பொம்பளை பிள்ளைய லட்சணமா வளர்க்காத. புயல் சுழற்சி ஜாஸ்தியானது. டமடமவென்று இடித்தது. வசதிக்காக முடியை கத்தரித்து கொண்டால் ஆண் மாதிரி திமிர் வளருமா என்ன? புரியவில்லை சரசுவுக்கு. ராத்திரியே பின்னி முடித்திருந்த 2 சடையும் அதிகமாய் கலையவில்லை. 1-2 சிலும்பலை காலையில் சாருவே சீர் பண்ணிக் கொள்வாள். சரியா தான் இருக்கு செல்லம், நீ போய் தூங்கு. நேரமாகும் பதைபதைப்பில் பேச்சை குறைத்தாள் சரஸ்வதி. கிளம்புறியாம்மா இப்போ? டாட்டா சொல்ல மாட்டியா நான் வேன்ல போறப்ப? இன்னொரு கவலை குழந்தைக்கு. எழுந்திருக்கும் போதே அம்மா என்று எழுந்திருப்பாள். அம்மா வீட்டில் இல்லாத வெறுமையை மோப்பம் பிடித்து விடுவாள். உடனே முகம் சுண்டும். எதையோ பறிகொடுத்த நினைப்பை கண்கள் பிரதிபலிக்கும். சாயங்காலம் சரசுவை பார்த்து இறுக கட்டிக்கொள்ளும் நிமிஷம் வரைக்கும் சாருவின் நடையில் துள்ளல் இருக்காது, மலர்ச்சி இருக்காது. அப்பாவும் பாட்டியும் கூட இருந்தால்தான் என்ன? அம்மா வேண்டும் சகலத்துக்கும்.
டாட்டா சொல்லுவியாம்மா? மார்னிங் ஷிஃப்ட் நேத்தே சொன்னேனே சாரு, மறந்துட்டியா? ம். அம்மாக்கு முத்தம் கொடுக்கணும். இந்தா. அழுத்தமாய் கன்னத்தில் முத்திவிட்டு போய் படுத்தாள் சாரு. மழுக்கென்று நிமிஷமாய் கண் பொங்கியது சரஸ்வதிக்கு. எச்சில் முழுங்க முடியாமல் தொண்டை வலித்தது. எத்தனை சமர்த்து என் பூக்குட்டி! இதற்கு மேலும் மகளை நினைக்க விடாமல் கடிகாரத்தில் 2 முள்ளும் அவளைச் சுழற்றி சுழற்றி விரட்டின. கடிகார முள்ளா அது? குத்தீட்டி! கடிகாரம் கண்டுபிடித்தவனை கண்டம் துண்டமாய் வெட்டி போட வேண்டும். விடிவதும் முடிவதும் தெரியாத மாதிரி நாட்களை இறுகி பிழிகிறது 2 முள்ளும். நாளும் பொழுதும் 2 முள்ளுக்கும் இடையே சிக்கி மூச்சடைத்துப் போகிறது. இந்த டிக் 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 கூட அமானுஷ்யமாய் கேட்டது. குளிக்கும்போது நின்று குளித்தால் தண்ணீர் விழும் சப்தம் பிரம்மாண்டமாய் கேட்பதால் ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டே சப்தம் கேட்காத மாதிரி மெதுவாக தண்ணீர் ஊற்றிக் கொண்டாள் சரஸ்வதி. பச்சை தண்ணீரால் எலும்பும் நடுங்கியது. நேரத்தை அவியல் தின்றதால் வெந்நீர் போட நேரமில்லை. குளிக்கலையா? வெந்நீர் ரெடி. இந்த காலையில யாரால் குளிக்க முடியும்? சட்டையை உதறி மாட்டிக்கொண்டு பவுடரில் குளிப்பான் அவனின் காலை ஷிப்டுகளில். குளிக்காமல் அலுவலகம் போனால் நிர்வாணமாய் போவது போற மாதிரி அசூயாய் இருக்கும் அவளுக்கு காக்காய் குளியல் என்றாலும் கட்டாய தேவை. ஆனாலும் தாமதத்தை தள்ளி போட முடியவில்லை. அழைத்து போக வண்டி 3 மணிக்கெல்லாம் வந்துவிட்டது. சாருவுக்கு தோசை வார்க்க தாமதத்தில் 5 நிமிஷம் போல காக்க வைத்து விட்டாள். சாதம் மதியானத்திற்கு நசநசத்து விடும் என்பதால் டிஃபன். அதற்குள் அதிகாலையில் அமைதியை கூறு போட்டு கொத்துக்கறி பண்ணிவிட்டார் டிரைவர். முணுமுணுத்தார். முகத்தை இறுக்கிக் கொண்டார். நீங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. நான் ஏம்மா உன் வீட்டு வாசல்ல காத்திருக்கணும்? கூர்க்காவா நானு? நீங்க வச்ச செக்யூரிட்டியா? பதவி பாகுபாடில்லாத கேள்வியும் இன்னும் பலவுமாய் காலை அட்சதைகள் விழுந்தன. யாராவது எழுந்து உதவி இருந்தால் இந்த அநாகரிக திட்டு தவிர்க்கப்பட்டிருக்கும். யாராவது எழுந்து உதவி இருந்தால் இந்த அநாகரிக திட்டு தவிர்க்கப்பட்டிருக்கும். போய் வா என்று சொல்லக்கூட எழுந்திருக்காத புருஷன். தானே தன் சாவியால் வீட்டை பூட்டினாள் சரஸ்வதி. டாட்டாமா! ஜன்னலில் திறந்த சாருவின் தூக்க கண்களும் கன்றின் குரலும் சரஸ்வதியின் வயிற்றை பிசைந்தன. பாய்ந்து வந்து அந்த பிஞ்சு கன்னத்தை தடவினாள். கையை முகர்ந்து மகள் வாசனையை நிரப்பி முத்தமிட்டாள். டாட்டா குட்டி, போய் தூங்கு. ஜன்னலை சாத்தி கண்ணீரை முழுங்கினாள். நேரமாகுது மேடம், இங்கேயே குடியிருக்க முடியாது. டிரைவரின் பூகம்ப குரலில் பதறினாள் சரசு. ஏற்கனவே வண்டிக்குள் இருந்த சக அதிகாரி அவளின் தர்ம சங்கடத்தை அல்வா மாதிரி ரசித்து விழுங்கினார். எனக்கு கூட இப்படிதான் மேடம். எங்க வீட்டம்மா என்னை எழுப்பி விட லேட் ஆயிடுச்சு. அலறி அடிச்சு எழுந்து சட்டையை மாட்டிட்டு வர்றதுக்குள்ள தாவு தீர்ந்து போச்சு. நல்லா டோஸ் விட்டேன். இனிமே ஜென்மத்துக்கும் லேட்டா எழுப்பி விட மாட்டான். 2 கண்டா நேரத்துல தூக்கம் முழிக்கிறது கஷ்டமா இருக்கு. நல்ல சூடா டீ கொடுத்தா என் பொண்டாட்டி. கொஞ்சம் தூக்கம் களைஞ்சிருக்கு. இன்னமும் குளித்திராத அவரிடமிருந்து அலையாய் வீசிய வியர்வை நாற்றம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தின் புனிதத்தை குலைப்பதாய் இருந்தது. வண்டிக்குள் உட்கார்ந்திருந்தாள் சரஸ்வதி. கோபமாய் குலுங்கி புறப்பட்ட வண்டியால் வயிறு புரட்டியது. சேர்த்து வைத்து ஆற்றி குடிக்காமல் வந்துவிட்ட தேநீர் அவளை துரத்துவதாய்ப்பட்டது. இந்த கதை நிறைவுற்றது. இந்த கதை ஒரு ஒரு வாழ்வியல்ல நடக்கிற ஒரு சின்ன ஒரு கதைக்களமாக இருந்தாலும், இது நமக்கு ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த இந்த விஷயத்தோட ஒரு மனைவிக்கு, இல்ல ஒரு கணவனுக்கு யாரு எப்படி சப்போர்ட் பண்றாங்கங்கிற ஒரு விஷயத்த இந்த கதை வந்து அழகா சொல்லியிருக்கும். இந்த கதைக்கு அப்புறம் தான் நான் வந்து பல விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டேன். எப்படின்னா, வாழ்க்கை பூரா இந்த வேலைய செஞ்சுட்டே இருக்காங்க வீட்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம ஹெல்ப் பண்றோமான்னா இல்ல. அ அத குறை சொல்லுவோம். அந்த 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 வேலைக்கு இன்னொரு வேலை குடுப்போம் எக்ஸ்ட்ரா. இது நம்மளுடைய பழக்கமாவே மாறிட்டுருச்சு. அது தெரியல. அத ஒரு கதை சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. ஒரு 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 3வது பார்வையிலிருந்து ஒரு கதையா நம்ம பார்க்கும்போது தான், நம்ம வந்து நம்ம வீட்ல என்ன பண்றோம்?
அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஸோ அன்னைக்கு வந்து கிச்சன்ல தனியா வந்து எந்த வேலையும் செய்றதில்ல. நான் வீட்ல இருந்தா 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்றது. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இது வந்து மனைவி வந்து உடனே தெரிஞ்சுக்கிட்டு, உடனே மாறிட்டோம் அப்படின்னு நெனச்சு சொல்லி பாராட்டு பத்திரம்லாம் குடுத்துற மாட்டாங்க. எங்கேயோ படம் பார்த்துருக்கான், ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுருக்கான், அடுத்த நாள் திரும்பி மாறிடுவான் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் இருக்கும். ஆனா தொடர்ச்சியா நம்ம இந்த விஷயத்துக்கு மாறிட்டோம்னா, இது வந்து ஒரு மனிஷன அடுத்த நிலைக்கு கொண்டு போறது தானே! இப்போ நம்ம நம்மள மாரியே அப்படியே இருந்தோம்னா, இந்த வாசிப்பு அனுபவம், இந்த கதை சொல்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்ல இல்லையா? அ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு கதையும் நம்ம வாழ்வியல்ல தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள நமக்கு சொல்றது. எங்கே வந்து அதிகமான கேள்விகள் இருக்கோ, அங்கே தான் அ கற்பதன் ஆரம்பம் இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கேன். எங்கே குழப்பம் இருக்கோ, அந்த இடத்துல தான் தேடல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வாசிப்பு அனுபவம் மூலமா வந்திருக்கு. இது மாரி அ தொடர்ச்சியா நம்ம இந்த விஷயங்கள நம்ம பேசுறோம். வாசிப்பு அனுபவம் பற்றி. இந்த கதை மூலமா சொல்ற மாரி இன்னொரு கதை எனக்கு வந்து தோணுது. அதுல வைரமுத்து அவரோட கதை தான் அதுவும். அது நான் இதுல Spotifyல கூட போட்டிருக்கிறேன் அது. பட் அது எல்லாருக்கும் இந்த இடத்துல சொல்லும்போது, ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஆடியன்ஸ் இல்லைன்னா ஒரு ஒரு ஆசிரியர் நாடகத்துக்கோ, இல்ல அ ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கோ வந்து ஒரு வேல்யூ இருக்காது. ஆம், நெறைய யூடியூப் விஷயங்களெல்லாம் நான் அப்படிதான் பார்ப்பேன். யாருக்கு முன்னாடியோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா இங்கே ஜீவனுள்ள ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க காதுகள்லயும், அவங்க குடும்பங்கள்லயும் நம்ம போய் சொல்ற விஷயங்கள் சேருது அப்படின்னா, 4 விஷயம் நல்லதா சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் இந்த சரித்திரம் படைப்போம் வந்து மறுபடியும், மறுபடியும் பண்ணிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் குடுக்குற ஒரு பெரிய டாஸ்க் மூலமா, ஒ யாருக்கோ எங்கேயோ சொல்லப்படுற ஒரு வார்த்தை, அவங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கும், அவங்களுடைய ஒரு கண்ணீர வரவழைக்கிறதுக்கும் உண்டான ஒரு விஷயமா இருக்கு. நன்றி. அடுத்த கதைக்கு போகலாம். தூரத்து உறவு. எழுதியவர் வைரமுத்து. எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்றுப் பார்த்தான் சிவராமன். இந்த சோக தரிசனத்துக்குத்தான் அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான். மனசை ஏதோ ஒன்று அடைத்தது. சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமையை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்திருந்தான். ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் ஊறவில்லை. அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை. முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர்? அப்பாவின் மரணத்திற்கு அழ முடியாத அல்லது அழத் தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது. மரணத்திற்கு அழுதலும் அநாகரிக பட்டியலில் சேர்ந்துவிட்டது. அப்பா உயிரோடு உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதித்து இறுகிப்போன அந்த கெட்டி முகம்தான். தகப்பனின் பிணத்தில்தான் பிள்ளைகள் பாச முகத்தை பார்க்கிறார்கள். மரணம் இறந்தவர்களுக்கே சாதகம் செய்கிறது. அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டுமே அழைத்து வருகிறது. என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பையனை அடிக்க மட்டும் கூடாது என்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரிடம் பணிவான எச்சரிக்கை விடுத்தது. இன்சூரன்ஸ் லோன் போட்டு 2 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது. பர்சில் வெங்கடாஜலபதி படத்துக்கு கீழே மீசை முளைக்காத மகனின் பழைய போட்டோவை வைத்திருந்தது. முதல் முறை மகன் அமெரிக்கா போனபோது விக்கி விக்கி அழுதது. ஒவ்வொன்றாய் நினைவு வந்து, அப்பா நல்லவர்தான் போலிருக்கிறதே என்று சிபாரிசு செய்தன. இன்னும் சற்று நேரத்தில் மின்சாரத் தீயில் அழியப் போகிறது எனக்கு உயிர் தந்த உடல். நேற்று வரை அப்பா ஒரு உயிர், இன்று உடல், நாளை வெறும் சொல். கடைசியில் எல்லா மனிதர்களும் வெறும் சொல்லாகித்தான் போகிறார்கள். அந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் கடைசி மனிதனோடு 2ஆம் மரணம் அடைகிறார்கள். அவ்வளவுதான். மயானத்தின் பிசுபிசுப்பும் வெக்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால். மனைவியின் குரல் வேறு ஒலித்தது காதுக்குள். சடங்குகள்ல தள்ளி நில்லுங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து தொலைக்கப் போகுது என்று எச்சரித்து அனுப்பியிருந்தாள் சிவராமன் மனைவி கௌ. அதாவது கௌசல்யா என்பதன் அமெரிக்க சுருக்கம். சரி,
என்று சொல்லி வந்தான் இந்த சிவராமன் என்ற ஷிவ். மனைவியின் கட்டளைக்கு செவிசாய்க்கும் விதமாக எதற்கும் நாளைக்கு சாம்பலை பாலித்தீன் பையில் போட்டு ரப்பர் பேண்ட் சுத்தி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தான். வெந்து தணிந்தது கூடு. மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்குப் பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்து வங்காள விரிகுடாவில் கால் நனையாமல் அஸ்தி கரைத்து வீடு திரும்பும்போது, சிவராமா என்று உடைந்த குரலில் கதறி அழுதாள் அம்மா. வெளுத்த தேகம், இரத்த சோகை சொல்லியது. நீரிழிவின் கரைந்தவள் புடவை சுற்றிய நார் போல் இழைத்திருந்தாள். சில்லிட்ட தாயின் கைகளை தொட்டுக்கொண்டே மகன் கேட்டான், மா, உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. நான் தான் முந்துவேன்னு நினைச்சேன். அவர் முந்திட்டாரு. கடைசியா என்ன சொன்னாரு? நான் போயிட்டா நீ எப்படித்தான் இருக்க போறியோ? அவள் கண்களில் நோய் கசிந்தது. ஏன், நான் இல்லையா? அவன் அவசரமாய் மகனானான். இல்லையே சிவராமா, இல்லையே. அவரை பொழைக்க வைக்க வேண்டாம், சாகும்போது கூட பக்கத்துல இல்லையே. என்னம்மா பண்றது? தூரம். ஆமாப்பா, எல்லாமே தூரமா போச்சு. எல்லோரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டுத்தான் போவேன் என்று வீடெங்கும் வியாபித்திருந்தது துக்கம். இலை கழிந்த செம்பருத்தி செடிகளும் அடிமட்டை காய்ந்த 2 தென்னை மரங்களும் எஜமான் மறைவுக்காக தன் பங்குக்கு துக்கம் அனுஷ்டித்தன. பழைய வீடு, சுவர்களின் தோள்கள் உரிந்திருந்தன. அதில் ஊதுவத்தியில் சிரித்துக் கொண்டிருந்தது அப்பாவின் பழைய படம். அம்மாவின் எலும்புகளைப் போல் வெடித்த விதானத்தில் துருத்திக் கொண்டிருந்தன ஹவுசிங் போர்டு கம்பிகள். கவு சொல்லிவிட்டது ஷிவ் இதயத்தில் புகைய ஆரம்பித்தது. தனியா இருந்தா அம்மாவுக்கு வீடு தேவையில்லை, அம்மா இங்கே இல்லைன்னா வீடே தேவையில்லை. ஓர் இளவு வீட்டில் ஈரமும் துக்கமும் 1 வாரத்திற்கு மேல் காயாமல் இருப்பதில்லை. அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தாள். அப்பாவை பற்றிய கவலை மறந்து தன்னை பற்றியே கவலைப்படும் அளவிற்கு தேறிவிட்டாள். ஓட்ஸ் குடிக்கிறாள். சர்க்கரை இல்லாத காப்பியில் ரொட்டி நனைக்கிறாள். இலையுதிர் காலம் முடிந்த வெறும் கிளையில் மட்டும் முதல் தளிராய் சிறு புன்னகை பூக்கிறாள். மகன் தன் வேலையை ஆரம்பித்தான். மா, எப்படித்தான் தனியா இருக்க போறியோ? என்னப்பா பண்றது, விதி. வாழணுங்கிற ஆசை இல்லை, சாகவும் தைரியம் இல்லை. என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போறேன், வரியா? நீ வரமாட்ட. கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை தன் விருப்பத்தை இட்டு நிரப்பிக் கொண்ட மகனை புரிந்தும் புரியாதவள் போல் பார்த்தாள் அம்மா. பரவாயில்ல, எவ்வளவு காலம் இருக்க போறேன்? சில வருஷங்களோ மாதங்களோ. உங்க அப்பா உயிர் விட்ட இடத்துலயே நானும் இருந்துட்டு போயிடுறேன். தனியாவா? எப்படிம்மா? ஒருத்தரோ ஒரு குடும்பமோ 7-8 பேர் தயவு இல்லாம இப்ப இருக்க முடியாது சென்னையில. அப்படியும் நீ ஒத்தையில இருக்கிற நோயாளி. துணைக்கு யாருப்பா வருவா? நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராதுமா. துணை இருக்கிற இடத்துக்கு நீ போலாம் இல்லையா? என்னப்பா சொல்ற? ஒரு இடம் பார்த்துருக்கேன். பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க. உன்ன மாதிரியா? இல்ல, என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்க. எங்க? ஈசிஆர் ரோட்ல பழத்தோட்டம். ஓ, முதியோர் இல்லத்திற்கு வியாபார பேரா? கவலைப்படாதம்மா, வீட்டை விட பாதுகாப்பா இருக்கும். அப்ப வீடு? நீ நினைக்கிறது மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். நீ ஏன் இல்லாத போது இந்த வீடு எதுக்கு? வித்துடலாம்னு நினைக்கிறேன். சிவராமா, இது அப்பா வாழ்ந்த வீடப்பா. அமெரிக்க பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய் வழியே பெருமூச்சை ஊதிவிட்டு அம்மாவின் எலும்பு மட்டும் தோள் தொட்டு பேசினான் சிவராமன். அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணோம். இதுல அப்பா வாழ்ந்த வீடு தான் அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணோம். இதுல அப்பா வாழ்ந்த வீடு தான் நிக்க போதாக்கும். இதோ பாரம்மா, நாம வாங்கின வீடு, அதுக்கு முன்ன யாரோ வாழ்ந்த வீடு, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு, இனிமே யாரோ வாழ போற வீடு.
இதுதான் யதார்த்தம். வாயெடுத்து போனாள் அம்மா. இந்தியாவின் புகழ்மிக்க இந்தியாவின் புகழ்மிக்க தத்துவங்களை எல்லாம் கிரிமினல்களே அதிகம் புழங்கி இருக்கிறார்கள். நான் யோசிக்கிறேன் என்றாள் அம்மா. பழத்தோட்டத்தில் மகன் இவளையும் ஒரு பழமாக பதிவு செய்துவிட்டு வந்திருப்பது தெரியாமல். வீடு பழைய வீடு. இடம் நல்ல இடம். கோட்டூர் கார்டனில் ஓரமனை அது. தரகர்கள் அதற்கு தமிழில் வைத்த பெயர் கார்னர் பிளாட். 50க்கு 70. அழகான செவ்வகம். 1.5 கிரவுண்ட், 100 சதுர அடி கம்மி. ஒரு காலத்தில் சூடான கேக் என்று சொல்லப்பட்டது இன்று விலை போகாமல் இழுக்கிறது. வழிகாட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு நில விற்பனை படுத்துவிட்டது. பில்டர்களின் பணம் அரசியல்வாதிகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறதே தவிர அரசியல்வாதிகளின் பணம் பில்டர்களுக்கு பாய்ச்சப்பட்டதாய் தெரியவில்லை. ஒரு கிரவுண்டுக்கு 6 கோடி வீதம் 9 கோடி கேட்டான் சிவராமன். இந்தா இந்தா என்று 7க்கு ஏறி வந்தார் கட்டடக்காரர். முழுவதும் வெள்ளை பணமாய் காசோலை கேட்டான் சிவராமன். தம்பி, இது இந்தியா என்றார் பில்டர். 4 கோடிக்கு காசோலை, 3 கோடி ரொக்கம் என்றார். இந்த பணத்தை நான் எப்படி எடுத்துட்டு போறது என்றான் சிவராமன். எந்த நாட்டுக்குன்னு சொல்லுங்க, டோர் டெலிவரி பண்றேன். டாலரா, யூரோவா, பவுண்ட்ஸா, தினாரா? டாலர் தான். 17 லெக்சிங்டன் அவென்யூ, மென்ஹாட்டன், நியூயார்க் என்றான் சிவராமன். மறுநாள் எஸ், ஐ காட் இட் என்று குறுஞ்செய்தி அனுப்பினால் கௌ. முடிந்தது. 3 மாதம் தங்கியிருந்தது வீண் போகவில்லை. வீட்டை விட்டு வெளியேறும் முன், மகனே சிவராமா, எனக்கு ஒரே ஒரு ஆசைடா என்றாள் அம்மா. அப்பா கடைசியாய் கிடத்தப்பட்டிருந்த கூடத்தில் வெறும் தரையில் விழுந்தாள். இப்படியும் அப்படியும் உருண்டாள். கண்ணீரால் நினைத்தாள். போயிட்டு வரேன் என்று பொருளற்ற மரபுத்துறை சொல்லிக் கொண்டாள். போகிறாள். இனி எங்கே வருவது? செம்பருத்தி செடிகளையும் தென்னை மரங்களையும் கடைசியாய் ஒரு முறை பார்த்து கொண்டாள். கவலையே படாதீங்க, இனி இது உங்களுக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் இவங்க அம்மாதான் என்றார் பழத்தோட்டத்தின் காப்பாளர். அந்த விடுதிக்குள் பேந்த விழித்துக் கொண்டிருந்த பெருசுகளை பார்த்தால் சென்னையில் கையாலாகாத மகன்களின் கணக்கு வழக்கு தெரிந்தது. மாதம் 12,000 என்ற கணக்கில் 5 மாதம் அச்சாரமாக 60,000 கொடுத்தான். மருத்துவ செலவு தனி என்று துணை பட்ஜெட் போட்டார் காப்பாளர். மகன் கைகளை பிடித்து கொண்டு, அடிக்கடி பேசுப்பா சிவராமா என்று தாடை பிடித்து கெஞ்சினாள் அம்மா. ஆகட்டும் என்று சொல்லி வந்தான் மகன். வாசலில் நின்று தூணை பிடித்தபடி மகன் போன வாடகை காரையை பார்த்து நின்றாள். திருப்பத்தில் அவன் கண்ணாடி இறக்கி கை காட்டுவான் என்பது அவளது பெத்த நம்பிக்கை. அதனாலேயே தன் ஒரு கையை உயர்த்தியபடியே நின்றாள். கார்தான் மறைந்தது, கண்ணாடி இறங்கவில்லை. உயர்த்திய கரம் கீழே விழுந்தது. நியூயார்க்கின் JFK ஏர்போர்ட்டுக்கு வரவேற்க வந்திருந்தாள் கௌ. எப்படி இருக்க? குழந்தை எப்படி இருக்கு? ஓகே, ஃபைன். பணம் பத்திரமா? ஷூர். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? 3 மாசமா உங்க சர்வீஸ் கட்டாயிருக்கும், ப்ரமோஷன் பாதிக்குமே. கவலைப்படாத, ஓவர் டைம் பண்ணி ஈடு கட்டிடுவேன். சரி, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ, ஜார்ஜ் டவுன் சந்துக்குள்ள நீ சொன்ன அந்த ஸ்வீட் கடை, நானே நடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். குளித்துவிட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்த போது சாண்ட்விச், ரொட்டி, பழங்கள் பரிமாறினாள் கௌ. கூடவே திரவ இருட்டான அந்த கருப்பு காஃபி. எங்கே நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்? அதையும் எடுத்து வை. சாரி, துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஏய், அப்பா செத்து தான் 3 மாசமாச்சே, இப்போ சாப்பிட்டா என்ன தப்பு? வேணாங்க, உங்க அம்மா செத்து இன்னும் 3 மணி நேரம் கூட ஆகல. ஏய், என்ன சொல்ற? அவன் உதறி எழுந்தான். நீங்க அட்லாண்டிக் கடல்ல பறந்துட்டு இருக்கும்போது எனக்கு செய்தி வந்தது. வந்த உடனே உங்களை மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லாம இருந்துட்டேன்.
அவன் அப்படியே தலையில் கை வைத்து தரையில் சரிந்து சுவரில் சாய்ந்தான். இதுக்கு தான் நான் சொல்லல. ஓன்னு கத்துவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க, ஜெட்லாக் தீரல. அதுக்குள்ள ஓடி போய் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க. இன்னொரு செலவு, இன்னொரு பயணம், இன்னொரு களைப்பு. தேவையா இது? நீங்க போறதுனால உங்க அம்மா பிழைச்சுப்பாங்களா? நீங்க போகலைன்னா உங்க அம்மாவை எரிக்காமலோ, புதைக்காமலோ வச்சுக்குவாங்களா என்ன? உங்க அம்மா என்ன லெனின் உடலா? தைலத்துல போட்டு வைக்கிறதுக்கு? மாமியாருங்கிற முறையில எனக்கும் வருத்தம் தான். அமெரிக்க வருத்தம், இந்திய வருத்தம்னு தனித்தனியா இருக்கா என்ன? எங்கே பட்டாலும் வருத்தம் வருத்தம் தானே. எழுந்துருங்க சிவ். இறுதிச் சடங்கை இங்கேருந்து எப்படி பண்ணலான்னு யோசிக்கலாம். பிராக்டிக்கலாக இருங்க. எமோஷனை பார்க்காதீங்க, ப்ரொமோஷனாக பாருங்க. கணவனை நிமிர்த்தி காஃபி சாப்பிட வைத்தாள் கௌ. துரிதமாக இயங்கினாள். பழத்தோட்ட காப்பாளரை தொலைபேசியில் அழைத்தாள். 60,000 முன்பணத்தில் அம்மா தங்கியிருந்ததற்காக 10,000 கழித்துக் கொள்ளுங்கள். மீதி 50,000 இறுதிச் சடங்கை செய்து முடிங்கள். அதற்கு மேலும் செலவாயிருந்தால் உங்கள் பணம் டாலரில் வந்து சேரும். மறுநாள் அதே நேரம் தோளோடு தோளுரச கணவனும் மனைவியும் கண்ணிமைக்காமல் கணினி திரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். பெசன் நகர் மைதானத்துக்கும் மென்ஹாட்டனுக்குமான 13,462 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கைப்பில் எரிந்து கொண்டிருந்தாள் அம்மா. ஆறி போயிடும், டீ சாப்பிடுங்க என்றாள் கௌ தன் கோப்பை உறிஞ்சிக் கொண்டே. ஒரு கனமான கதை. ஆனா நிகழ்வுகள் கனமாக தெரியாது. கதை மட்டும்தான் கனமா தெரியும். அந்த மாதிரி இந்த சூழல வந்து நம்ம நியாயப்படுத்தி நெறைய பேர் அவரவர்களுடைய நியாயத்திலே இருப்போம் இல்லையா? அத வந்து உடைக்கிறது தான் இந்த கதையில ஒரு விஷயமா இருக்கும். இந்த முதியவர்களுடைய அவங்களுடைய வயசுக்கு, அவங்களுடைய அனுபவத்துக்கும் நம்ம செவி சாய்க்கிறது இல்லங்கிற ஒரு விஷயத்த, நம்ம நமக்கான வாழ்க்கைய தேடி போயிட்டே இருந்துட்டே இருப்போம். நம்ம பசங்களும் அதே மாரி அவங்களுக்கான வாழ்க்கைய தேடி போயிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மள நிப்பாட்டி, நம்மள சுத்தி விட்டு, கரெக்ட்டா நீ எந்த இடத்துல இருக்கன்னு சொல்ல வைக்கிறது தான் அந்த மாரி கதைகள். இந்த கதை நெறைய நேரம் வாசிச்சா கூட எனக்கு ஒவ்வொரு நேரத்துலயும் எனக்கு அந்த துக்கம் அ த த ததும்பும் அப்படியே அந்த 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 அம்மாவோட உணர்வுகள்ல வந்து நம்ம நிக்கும்போது ஒரு தனிமை அது அது சொல்லவே முடியாது. அது எல்லாமே வாசிப்பு தான் குடுக்கும் நமக்கு. இந்த வாசிப்பு அனுபவம் தான் நம்மள வந்து இன்னொரு ஆளா நம்மள மாத்துறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ, ஒரு அருமையான காலை பொழுது. இந்த 2 கதைகளுமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதைகள். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமோ, அவ்வளவுக்கு ஈக்குவலா மனைவியும் முக்கியம். நம்மள சார்ந்திருக்கிற குழந்தைங்களும் முக்கியம். அவங்களுடைய வாழ்க்கைக்காக தான் நம்மளுடைய ஓட்டமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வாசிப்பு அனுபவம் எப்போதுமே பலவேறு கதைகள் வாயிலாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அருமையான ஒரு நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு நன்றி. மீண்டும் பேசுவோம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். ஆ, இருவேறு கதைகள், இருவேறு கோணங்கள், வாழ்வியலை அப்பட்டமாக படம் பிடித்து கொடுக்கக்கூடிய அந்த சூழல்களை வெகு நேர்த்தியாக ஒவ்வொரு கதை மாந்தர்களுடன் கரம் கோர்த்து பயணித்த ஒரு அனுபவத்தை கொடுத்துள்ளீர்கள். நிஜமாகவே 2 கதைகளும் கனத்த கதைகளாக தான் இருந்தது. உணர்வுபூர்வமாக பார்க்கும் பொழுதும் யதார்த்த உலகிலும் இது போன்ற சூழல்கள் நிறைய நிறைய அரங்கேறி வருவது கடினமான உண்மையாகவும் கூட இருக்கின்றது. இத்தகையதொரு மகளிர் தினத்தை கொண்டாடும் ஒரு தருணத்தில் ஒரு அருமையான கதை வாசிப்பு நிகழ்வினை இன்று வெகு சிறப்பாக பகிர்ந்தளித்த அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது.
அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் மகடுவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இதில் இன்று அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் பகுதியின் அற்புதமான அழகிய பாகத்தினை இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக 2 கதைகளோடு இணைந்து வழங்கினார். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் திருமிகு மீனா கல்யாண சுந்தரம் அவர்கள். மகளிர் தினத்தை ஒட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கும் அவரது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை பங்கேற்கவும் நமது வாழ்வியல் உயர் நெறிகளை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாசிப்பை நேசிப்போம் பகுதியில சரவணன் கண்ணா அவர்கள் 2 கதைகளோட தன்னோட வாசிப்பு அனுபவங்களையும் சேர்த்து பகிர்ந்துகிட்டாரு. நம்ம நண்பர்களோ இல்ல அம்மா அப்பாவோ யாராவது சொன்னாலும் நம்ம சில சமயம் கேட்க மாட்டோம். நம்ம சரியா இருக்குமா அவங்க சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனா புத்தகங்கள் சொன்னா, ஏன்னா அது ஒரு 3வது மனிதனாக நின்று சொல்லும்போது, அந்த புத்தகங்கள் சொல்லும்போது நம்ம கேட்போம். காணொளி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காணொளி தான் உழைக்கும், நம்ம உழைக்க மாட்டோம். நம்ம அது என்ன சொல்லுதோ அப்படியே கேட்போம். ஆனா புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கோம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை உழைக்க வைக்கும் ஒரு புத்தகம். புத்தகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உலகை நம்ம பார்க்கிற ஒரு பார்வையை மாற்றக்கூடியது. நம்ம ஒரு கற்பனை திறன் அதிகரிக்கும், மன ஆரோக்கியம் மேம்படும், ஒரு ஆரோக்கியமான மனநிலை வரும், புதிய புதிய சொற்களை நம்ம உபயோகப்படுத்துவோம், தெரிந்து கொள்வோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய பார்வை விரிவாகும், அறிவு விரிவாகும். சின்ன வயசுல மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை படிச்சதை பத்தி சொன்னாரு. நானும் அந்த கதை படிச்சிருக்கேன். மகளிர் தின அன்னையர் தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வேன்ல கடைசியில அம்மாவை எல்லாரும் மறந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை. அந்த அளவுக்கு தான் அந்த மகளிருக்கான ஒரு மதிப்பு இருக்கு, மகளிர் எப்படி படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதற்கு தகுந்த மாதிரி முதல் கதை அப்படின்றது இருந்தது. வைரமுத்து அவர்களுடைய கதை சமன் அப்படிங்கிற கதை. அந்த கதையில வர கதாநாயகி அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி. அவங்க அதிகாலை 1 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு 3 மணிக்கு அந்த வேன் வந்துரும் அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு. அதற்குள்ள நடக்கிற நிகழ்வுகள், அவங்களோட மன ஓட்டம், இதெல்லாம் தான் ஒரு கதையா இருக்கு. அவங்க காலையில எழுந்து அந்த நேரத்துக்கு சமைச்சு வச்சுட்டு போகணும். காலையில அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கான தோசையை ஊத்தி வச்சுட்டு போகணும். ராத்திரியிலேயே அரைச்சு வைக்கலாமா, தேங்காயை அரைச்சு வச்சா தேங்காய் ருசி போயிடும் அப்படின்னு சொல்ற மாமியாரு. காலையில எழுந்து அந்த சத்தம் போட்டு நம்ம சமைக்கிறோமே, இந்த சத்தம் மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ, அந்த சத்தத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ஏன் இந்த தேங்காய் இவ்வளோ வேகமா அரைக்க மாட்டேங்குது, மெதுவா அரையுது அப்படிங்கிற மாதிரியான மன ஓட்டங்கள். குளிக்கும் போது ஸ்டூல்ல உட்கார்ந்து குளிக்கிறது, நின்றுட்டு குளிச்சா மற்றவர்களுடைய தூக்கம் கெடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இரவு நேரத்துல எந்திரிச்சு அவ்வளவு வேலைகள் செய்தாலும் அது யாரையும் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுல தான் அதிக நேரமும் அதிக ஒரு ஆற்றலும் செலவாகிற மாதிரி இருந்தது அந்த சூழ்நிலைகள். அப்படி செஞ்சு வச்சுட்டு போனாலும் அந்த மாமியார் ஒரு மதிக்கிறது இல்லையா இருக்கட்டும், இல்ல காலையில எழுந்து போற ஒரு மனைவிக்கு போயிட்டு வா அப்படின்னு திருட வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட கண்டுக்காம தூங்குற கணவனா இருக்கட்டும், இல்ல இரவே குழந்தை காலையில ஸ்கூலுக்கு தலை பின்னிட்டு போக முடியாது அப்படிங்கிற, ஏன்னா அந்த உதவியை கூட செய்யறதுக்கு மாமியார தயாரா இல்லை. ஏன்னா அந்த மாமியார தலையை கட்டி விட்டா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அப்ப அதை கூட, அந்த சிறு உதவியை கூட செய்வதற்கு அந்த வீட்டில் யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நிறைய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு காலை காட்சிகளை அப்படியே படம் பிடித்து காட்டியது போல் அந்த கதை அப்படிங்கிறது இருந்துச்சு. கடைசியாக அந்த வேன் வருது. வேன் வந்து நிற்கும் போது அந்த வேன் ஓட்டுநர் அவரும் சொல்றாரு, நேராகுது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டுற மாதிரி ஒரு தொனி. அதையும் கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்திருக்க ஒரு சக அதிகாரி, அவரு அந்த ஆண் அதிகாரி என்ன சொல்றாரு, என் மனைவி என்னை எழுப்பி விடல, நல்லா திட்டிட்டேன், கொஞ்சம் தேநீர் குடிச்சிட்டு வந்த பின்னாடிதான் எனக்கு கொஞ்சமாவது தூக்கம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. குளிக்காமலேயே அவர் வந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு
குளிக்கிறது கூட நேரம் இல்லாமல் அந்த தேநீரை கூட குடிக்காமல் வச்சுட்டு வந்தது. அந்த மாதிரி அவசரமாக குளிச்சுட்டு போ வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பெண்ணும் அதிகாலை வேலைக்கு செல்லும் பெண்களான சூழ்நிலைய அப்படியே படம் பிடித்து காட்டியது மாதிரி இருந்தது இந்த கதை. அதுவும் குக்கர் விசில் முதற்கொண்டு அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுற சத்தம் முதற்கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த சத்தத்தையும் ரொம்ப அழகா அந்த பாட்டி பேசுறதா இருக்கட்டும், இல்ல மாமியார் பேசுறது, இவங்க எல்லா குரல்களையும் மாற்றி ரொம்ப அழகா இந்த கதையை வாசித்தாரு சரவணன் கண்ணா அவர்கள். அடுத்த கதையும் வைரமுத்து அவர்களுடைய கதை தூரத்து உறவு அப்படிங்கிற ஒரு கதை. சரி, சொந்தக்காரங்களை பத்தி ஏதோ ஒரு கதை சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு அம்மா மகனுக்கு இடையிலான கதையாக இருந்தது. ஒரு அப்பா இறந்ததற்கு அமெரிக்காவிலிருந்து வரும் மகன், அந்த மகன் எப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி காரியங்களிலிருந்து கூட ஒதுங்கி நிக்கிறதாக இருக்கட்டும், அவங்க பேரை கூட மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது. ஷிவ் அப்படி சிவகுமார் என்ற பேரு ஷிவாக மாறிடுது, கௌசல்யான்ற பேரு கவ் அப்படின்னு மாறுது. அப்போ அப்பாவை பத்தி அழுகிறது கூட அவருக்கு அழுக வரல. அவ்வளவு ஒரு தூரமான ஒரு இப்பெல்லாம் அந்த அழுதா ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறதும், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவங்களோட இனிமையான நினைவுகள் மட்டும்தான் ஞாபகம் வருது. நேத்து அப்பா அப்படின்றவர் ஒரு உயிர் கொடுத்தவராக இருந்தாரு, இன்றைக்கு உடலா இருக்காரு, நாளைக்கு சொல்லா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த யதார்த்தம் அப்படியே ஒரு மனிதன் இறப்பு என்ன செய்யும் அப்படிங்கறது தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சிவகுமார் அப்படின்னு சிவான்னு கூப்பிடும் போது சரி அழகா இருந்தது. அவருடைய குரல் எல்லாம் மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக குரல் மாற்றி பேசுவதாக இருக்கட்டும், உடம்புக்கு சரியாயிருச்சா அப்படின்னு கேட்கறது, ஒரு அவசர அவசரமா மகனா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கேட்டுட்டு கேள்வி அம்மா கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், ஒரு வாரம் அவங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்த உடனேயுமே நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களை கொண்டு போய் ஒன்றும் இல்லை, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடணும். அதை எவ்வளோ அழகா தத்துவங்கள்லாம் பேசி சொன்ன மாதிரி, கிரிமினல்கள் தான் நிறைய தத்துவங்கள்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தத்துவங்களெல்லாம் பேசுறாரு. ராஜராஜ சோழன் வாழ்ந்த வீடு கூட இல்ல, அப்பா வாழ்ந்த வீடை பத்தி நமக்கு நாளைக்கு இருக்க போறோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தத்துவங்கள்லாம் பேசி கடைசியா அம்மா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அந்த திரும்பி ஒரு கையசைக்கிறதுக்காக அந்த தாய் காத்திருக்காங்க. அப்ப கூட அந்த கையை கூட அசைக்காம திரும்பவும் வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வந்த பிறகு மனைவி ஆம் சொல்றாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொன்ன விதமே துக்க வீட்டுல இருக்கவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஸ்கைப்ல அந்த தாய் இறந்து போயிட்டதை பாக்குறாங்கன்னு, அந்த ஸ்கைப்ல தாய் இறக்குறாங்க அப்படின்னு சொன்னது இன்றைக்கு நிறைய நடந்திருக்கு. பார்த்திருக்கோம் நிறைய பேர் அப்படிதான். சூழ்நிலை அப்படிங்கறது இன்றைக்கு சொன்ன மாதிரி இது நிறைய இடங்கள்ல நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாதான் சினிமால வந்ததோ கதையில வந்ததோ ஆகும். இது கதையோ சினிமாவோ கிடையாது, ஏன்னா நிஜத்துல நிறைய நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போறவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய பணம் கட்டி விட்டுட்டு வராங்க. நேத்துதான் ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டியை கொண்டு போய், ஏன்னா அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களாலையும் பாத்துக்க முடியல, பாட்டியும் பாத்துக்க முடியலன்னு கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறாங்க. ஆனா அவங்க சரியா சாப்பாடு கொடுக்கலங்கிறது புரியுது, ஆனாலும் ஒண்ணும் செய்ய முடியல, ஏன்னா அவங்கள வீட்டுல வச்சு பாதுகாக்க முடியல. அப்படிங்கும்போது கொண்டு போய் விடுற போது அவங்க சரியா சாப்பிடாத ஒரு சூழ்நிலை, சரியான துணி கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு முதியோர் இல்லத்துல. எல்லா முதியோர் இல்லங்களுமே சரியான படியாக பணத்தை வாங்க அளவுக்கு பாத்துக்கிறாங்களா இதெல்லாம் தெரியறது இல்ல. ஆனா கரெக்டா அந்த பணம் எங்கெங்க டெலிவர் பண்ணணும், இந்த வீட்டை வாங்கினவர் சொல்றாரு, எங்க வேணாலும் நான் டெலிவர் பண்றேன் அந்த பணத்தை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பணத்திற்கு மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே மதிப்பு இருக்கு தவிர அந்த உயிருக்கும் அந்த உணர்வுகளுக்கும் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத விட, இன்றைக்கு இது எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனா இன்றைக்கு சூழ்நிலை இப்படி மாறிட்டு வருது அப்படிங்கிற ஒரு கதையும் அழகா நமக்கு இன்னைக்கு 2 கதைகள் மூலமாக, வைரமுத்துவோட கதைகள் மூலமாக தான் புரிந்து கொண்டது, தான் ஒரு வேலைக்கு போற பெண்ணை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற தன்னுடைய பார்வையை மாத்திச்சு, அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்யணுங்கிறது அடுத்த கதை மாத்துச்சுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு நேர்ந்த மாற்றங்களை கொண்டு வந்த கதைகளை இன்றைக்கு நம்மோட பகிர்ந்து கொண்டதற்கு சரவணன் கண்ணா அவர்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய புரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும்
சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதில் நடைபெறும் கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் 2 கதைகளை கூறிய ஐயா சரவணன் கண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா இன்னைக்கு சரவணன் கண்ணா அவங்க ரொம்ப அருமையா அற்புதமா கதைகளை சொன்னாங்க. அவங்க சொன்னதுல பெண்களை குடும்பத்துல உயர்த்தி வைத்து பேசி பேசி அவர்களை அந்த அந்த இடத்திலேயே வைத்து இருக்கிறோம். 100க்கு 100 உண்மைங்க ஐயா. நானே அனுபவிச்சிருக்கேங்க ஐயா. இதை பார்க்க போனா நம்ம தினம் 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 நம்ம குடும்பத்திலேயே நடக்குது. அக்கம் பக்கம் எங்க போனாலும் ஒரு சில இடத்துல பார்க்க போனா இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஐயப்பன் சொன்ன கதை மாதிரி நான் உண்மையிலேயே அனுபவிச்சேன். இப்ப சேலம் போயிருந்தேன். அங்க எல்லாம் பார்க்க போனா இந்த வண்டிக்கு பிள்ளைங்களை கிளப்புறது, பண்றது, சாப்பிடாம ஓடுறது, ஷூ போடுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதுல நான் கொஞ்சம் ஒத்தாசை இது பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா கிளப்பி விடுவேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. உணர்ந்தேன் இது தினந்தோறும் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற இந்த உண்மையை எடுத்து சொன்னீங்க. நிறைய பார்த்து உணர்ந்திருக்கேன். இரண்டு கதைகளும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இன்னொன்று சொல்லப்போனா உங்கள் குரல் வளம் அருமை. அந்த கதாபாத்திரமாகவே மாறி விடுகிறீர்கள். நன்றிகள் ஐயா. அது எப்படி உங்களுக்கு தான் அந்த கை வந்த கலைன்னு சொல்லலாம். அந்த கதையில வர அம்மா அப்பாவுடைய நிலைமை எல்லாம் பார்த்தா இப்ப அப்படிதான் நடந்துக்கிட்டு வருது. வெளிநாட்டுல குழந்தைங்க வேலையில இருந்தாக்கா அம்மா அப்பா இங்க விட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சு என்னன்னா என்ன, இந்த குழந்தைங்க இந்த கடைசி காலத்துல அம்மா அப்பாவை பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. அதை இந்த கதை மூலியமா எல்லாருக்கும் எடுத்து சொன்னீங்க ஐயா. நமக்கு உயிர் தந்த உடல் அது ரெண்டுமே, அது கடைசி காலம் வரைக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்கள ஆதரிக்கணும். அதுதான் அந்த கதையோட அது. ஒரு 10 குழந்தைங்களை அம்மா அப்பா ரொம்ப அருமையா வளர்த்துருவாங்க. கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. நமக்கு இல்லைனாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி வளர்ப்பாங்க. ஆனா அந்த 10 பேரும் சேர்ந்து இந்த அம்மா அப்பாவை பார்த்துக்குவாங்களான்னா
அது முடியாத கதையா இருக்கு. இன்னும் உலகம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனா இப்பவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. நாங்களும் வயசாயிடுது. கடவுள் அப்படி விட மாட்டாரு. இருந்தாலும் இவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமா அது எப்படி அந்த மனம் இடம் கொடுக்குதுன்னே தெரியல எனக்கு. வளர்ந்து ஏறி வந்த ஏணிய எட்டி உதைக்க கூடாது. அதை தொட்டு கும்பிடணும். அது படிக்கட்டா இருந்து நம்மளை ஏத்தி விட்டுருக்காங்க. எல்லா விதத்துலயும் பார்க்க போனா அம்மா அப்பா மாதிரி செய்யறவங்க, குழந்தைங்களுக்கு செய்யறவங்க யாருமே இல்லை. அதை புரிஞ்சு நம்ம எல்லாம் நடந்துக்கணும். எங்க அப்பா அம்மா மாமியார் எல்லாம் நாங்க எல்லாம் ரொம்ப அருமையா பார்த்துக்கிட்டோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க வந்து அவங்க குடும்பம், அந்த குழந்தை காலையில எழுந்து அவங்க கிளம்ப வைக்கிறது, ஐயோ நேரமே இல்லை மம்மி, பொண்ணு பேசினா கூட நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சில நேரம். சிரிப்பா நானு. அந்த மாதிரி எல்லாம் பார்க்க போனா, ஆனா இப்ப எனக்கு உள்ள ஸ்ட்ரென்த் வந்து என் குழந்தைங்களுக்கு இல்லை. எப்ப பாரு ஃபோன் பண்ணாக்கா தலை வலிக்குது, இதுவா இருக்கு, மனசு சரியில்லை, ஒரு மாதிரி டயர்டா பேசுவாங்க. ஏமா ஒரு நாளாவது நீங்க இப்படி பேசுறீங்க, நான் அப்படி பேசுறேனாம்மா, எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லாமலா இருக்குன்னு திட்டுவேன். ஏன்னா அந்த சோம்பேறித்தனமா இல்லை உடல் வாகுவா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு நிலைமை, போயாத தலைவலி. இதெல்லாம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? காலையில எழுந்தது நல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. தியானம்னா இன்னும் இல்லை, கண்களை மூடி அப்படியே அமைதியா உட்காந்துக்குங்க. அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள வரும். அதுவே ஒரு சக்தி. இதெல்லாம் நீங்கெல்லாம் செய்தீங்க அப்படின்னாவே நல்லா இருக்கலாம். நான் வந்து ரொம்ப காலையில எழுந்தாலே எனக்கு சுறுசுறுப்பு வந்துடும். நான் நினைப்பேன், இந்த வயசுலயும் நம்ம அப்படி இருக்கிறோமே, நம்ம குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க, சுத்தி இருக்க சொன்னாக்கா எப்ப பாரு பெட்ல சேர்த்திருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, கேட்குள்ளேயே ஒரு இதா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் வரலன்னு பெருமையா சொல்லக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப வந்து நம்ம வாகுவா வச்சுக்கணும். அதுதான் ஐயா வந்து கதை வடிவா நமக்கு சொன்னாங்க. அந்த மனசு வந்து சந்தோஷமா இருந்தா எதுவுமே நம்மள நெருங்காது. அப்படின்னா உங்களுக்கு வந்து மன வருத்தமே இல்லையாமான்னு கேட்கக்கூடாது. எனக்கு நிறைய இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணி வெளியில வரணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்துடலாம். அதுக்குதான் தியானம் பண்ணுங்க. ஐயா அவங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அதனாலதான் நீங்க சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட ஃபோன்ல போட சொல்லி நானும் அப்பாவும் ரசிச்சோம். சரவணன் கண்ணா போட்ட அந்த கதையை. ரொம்ப அருமைங்க ஐயா. இந்த மாதிரி நிறைய கதை மூலியமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படி அப்படின்னு அற்புதமா எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி டயர்டா இருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு பரவலா நம்ம தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு சொல்லாயிருச்சு. எப்ப கேட்டாலும் டயர்டா இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி நம்ம அது மனசுலதான் இருக்கு. எந்த வயசா இருந்தாலும் நம்மளாதான் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க தினமும் உங்ககிட்ட இருந்து பாக்குறோமா. மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். ரேவதி, விந்திய கௌரி அம்மா வணக்கம். ரேவதி இருக்கீங்களா? வணக்கம் பள்ளி. இருக்கேன். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சரவணன் கண்ணா அவர்கள் 2 கதைகளுமே ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஒரு நினைவூட்டுதலா இருந்தது. ஏன்னா வேலைக்கு போற பெண்களுடைய கஷ்டங்களை ரொம்ப அழகா வந்து அவரு கதையிலேயே வந்து ஒவ்வொரு பாத்திரமா அவர் நடிச்சு காமிச்ச மாதிரிதான் இருந்தது. அது கதை வாசிச்ச மாதிரியே இல்லை. அதுல கூட இப்போ கூட ஒரு ஃபேஸ்புக்ல இருந்தது, ஒரு ரன்னிங்னு ஒரு 2 பேர் ஓடையில வந்து
ஜென்ஸோட அந்த ட்ராக் வந்து அப்படியே ஃப்ரீயா இருந்தது. லேடீஸோட இது வந்து அங்கங்க பாத்திரம், அதே போல ட்ரெஸ்ஸு, அது போல குழந்தைக அந்த மாதிரி இருந்தது. அது போல வாழ்க்கையில வந்து பெண்கள் வந்து வேலைக்கு வரணுங்கிலேயே முன்னாடி ஒரு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தான் இங்க வேலைக்கே வர்ற மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப அழகா வந்து கதை மூலமா கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நேர்லயே பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஒவ்வொரு கடைசி அவங்க அம்மா இறப்பு வரைக்கும் கேட்டதுல இருந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே அமெரிக்கா இருந்து அப்படியே அந்த ஊருக்கு போனதும் சரி, அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இதுல எந்த அளவுக்கு வந்து மனிதன் மனது வந்து மாறிடுச்சு, அது தூரத்து உறவா, சொந்த இரத்த உறவே வந்து எந்த அளவுக்கு தூரத்து உறவா மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான ஒரு கதையில சொன்னாங்க. இது கதையா அப்படின்னா நிறைய பக்கம் நம்ம கேட்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கல எங்க பணத்தை நோக்கியே ஓடுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு கொண்டான நேரம். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு செய்கிறோமோ அதையெல்லாம் நம்ம கூடவே இருந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்குன்னா அது அடுத்தது நாளைக்கு நம்மளுக்கும் அதே தான் அப்படிங்கிறது, அதை விட கொஞ்சம் மோசமாக கூட போகலாம். ஏன்னா நம்ம பார்த்த தலைமுறையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவை நம்ம அப்பா எல்லாம் எப்படி பார்த்தாங்க, நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு பார்த்து வந்த தலைமுறை நம்ம. ஆனா இப்ப இருக்க பெற்றோர்களை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் சில குடும்பங்கள்ல இருக்கு. நிச்சயமா அதை நம்ம ஒத்துக்கொள்ளதான் வேணும். அது பாரு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அப்படியே பிரதிபலிக்கிற கதையை வந்து 2 கதைகளையும் கொண்டு வந்த சரவணன் கண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. ஐயா பேசுனது வந்து அருமையா இருந்தது. சிறுகதைய ஐயா வாசித்த விதம், அவருடைய அந்த குரல் வளம், எடுத்துரைக்கும் அந்த அருமை, எந்த இடத்துல எப்படி அதை உச்சரிக்கணும், எல்லாமே ரொம்ப அருமை ஐயா. நீங்க நல்ல ஒரு படிப்பாளர். நீங்க கதை சொல்லக்கூடிய கதை சொல்லி சிறுகதையை படித்து நீங்கள் உணர்ந்து எங்களுக்கு எடுத்துரைத்தது ரொம்ப அருமை ஐயா. வைரமுத்துவோட சிறுகதை நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து சொன்னீங்க ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண் பெண் சமந்தான், எந்த விதத்துலேயும் உயர்வு தாழ்வு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆணுக்கோ பெண்ணுக்கோ பணிச்சுமை எப்பெல்லாம் இருக்கோ 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டா அந்த பணி மகிழ்வா நிறைவா மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் ஐயா. இப்போ மனைவி உடல்நல குறைவாக சோர்ந்திருக்காங்கன்னா, நீ படுத்துக்கோ, ஓய்வெடு, நான் பார்த்துக்கிறேன்னு முதலே சமையல் அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு குழம்போ, சோறு வைக்கிறது எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தோசை வறுத்து கொடுக்கறது, ஒரு சட்னி அடிக்கிறது, இந்த மாதிரி கணவன் அல்லது அண்ணா தம்பி அப்பா இவங்கெல்லாம் உறவுகளுக்கு செஞ்சால் அவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை பார்த்து சமைச்சவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வாழ்றதே மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தானே. கணவனுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை அப்படின்னா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் சிந்திக்காமல் அவங்களோட அந்த துன்பத்திலிருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு மனைவி, அக்கா, தங்கை, அம்மா எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்கணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் அப்படித்தான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள சிலதெல்லாம் ஜடப்பொருள், வீட்டுக்கோ இல்லை ஒரு நிலத்துக்கோ இல்லை ஒரு நகைக்கோ, அதெல்லாம் ஜடப்பொருள் தான், அது நம்மளுக்கு தேவை தான். அது இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்கிறது கடினம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மனித மனசுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மனித மனதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் பெரிது அல்லம்பேன் நான். இந்த புரிதல் இல்லாம தான் நிறைய பேர், என்னை விட நீ சம்பளம் கம்மியாக வாங்குற, உன் கூட நான் இதுக்கு வாழணும், நீ எனக்கு என்ன செஞ்சுட்ட, நான் தான் அன்பா இருக்கேன், நீ அன்பா இல்லை. அன்பு வந்து வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்றா இருக்கும். சிலர் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் எல்லாம் செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சிலர் செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க. ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். கணவனோ மனைவியோ, அப்பா அம்மா, உறவுகள், அண்ணா தம்பி தங்கை, இந்த உறவுகள்லாம் அவங்களோட அன்பை அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னாலே நல்லா இருக்கும்.
சில சமயம் உதவி செய்யலைன்னா பரவாயில்ல, அவங்க குணம். இந்த விதத்துல செய்யலாட்டா வேறு விதத்துல அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்கல்ல, இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறது. இந்த அன்பு வெளிப்பாடு அது உன்னதமா இருந்தா அந்த இல்லறம் ரொம்ப நல்ல ஒரு புனித அறமா இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அது சிறுகதையில எப்படி இருந்தது அப்படின்றத அருமையா எடுத்துரைத்தார்கள். ஒரு தாய்க்கு 1000 இன்னல் இருந்தாலும் குழந்தைங்க பிரியமா பேசிட்டா பார்த்துட்டா தொட்டுட்டா போதும், எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அது எங்களோட இயல்பா இருக்கு. அதுதான் தாய்மை. ஐயா, நீங்க அடிக்கடி தளத்துக்கு வாங்கய்யா. நல்ல நல்ல படைப்புகளை நீங்க எங்களுக்கு அருமையா எடுத்து சொன்னா கற்றலையும் கேட்டல் நன்று. நீங்க சொல்றப்ப நாங்க கேட்டுக்கிறோம் ஐயா. நாங்களும் வாழ்க்கையில நல்லதை செய்வோம் ஐயா. செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஐயா சொன்னோன்னே சரி நம்ம இன்னும் இப்படி இருக்கணும். அந்த அம்மா எவ்வளோ அருமையாக வேலை பார்த்தாங்க, எவ்வளோ கஷ்ட நாள் பிள்ளைக்கும் பார்த்தாங்க, கணவனுக்கும் பார்த்தாங்க, நம்மளும் பார்ப்போம் அப்படின்ற எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நீங்கள் தருகின்றீர்கள் ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் வாசிப்பை நேசிக்க வைக்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருண் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள் சரவணன் கண்ணா அவர்களுக்கு. நல்ல அருமையான 2 கதைகள், சிறப்பான பகிர்வு. அவருடைய அந்த வாசித்தலின் திறன் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த முதல் கதையில இந்த பெண், குடும்ப பெண் 1 மணிக்கு எந்திரிச்சு காலையில ஷிஃப்ட்டுக்கு அந்த உணவு தயாரிப்பு, அந்த பரபரப்பு, அதற்கிடையிலேயும் கணவனுடைய தொந்தரவு, ஸோ எல்லாத்தையும் சமாளிச்சு இடையில குழந்தை எழுந்திருச்சு தலை களைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டு, ஸோ ஒவ்வொரு அந்த இடத்துல அந்த பெண்ணானவள் எவ்வளவு சுறுசுறுப்பா அந்த இடத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மாமியாரோட பின்குரல் இப்படி ஒவ்வொன்றா கேட்டு 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 அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணானவள் ஒரு யாரோ நடந்து போறாங்க, யாரோ ஒரு உருவம் போகுது அப்படின்னா கூட அந்த கணவனானவன் அதாவது ஒண்ணும் இல்ல போய் படு, அது யாராவது வாட்ச்மேன் இருந்தா சொல்லு அப்படின்ட்டு அசால்ட்டா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இடர்களை சந்திச்சு அந்த பெண்ணானவள் அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்துக்காக உழைத்து அந்த பெண்ணுக்கு யாரும் கை கொடுக்கல. இருந்தாலும் அந்த ஷிஃப்ட்டுக்கு வண்டியில வேன்ல போறப்ப அந்த டீயை கூட குடிக்க மறந்துட்டு வந்து அந்த கதையை முடிச்சிருந்தாப்புல. அது இந்த கதையோட மட்டும் இல்லாம இந்த கதையின் மூலமாக நாம எப்படி பாடம் எடுத்துக்க போறோம், டேக்அவே என்ன அப்படிங்கிறதையும் உணர்த்தினாரு சரவணன் கண்ணா. இந்த 2வது கதையும் அதே மாதிரி. அந்த கதையில அந்த அம்மா அப்பா வாழ்ந்த வீடுடா, இத போயாடா அப்படிங்கும்போது மகன் சொல்றான், அசோகன் அவங்க எல்லாம் வீட என்ன இருந்துகிட்டா இருக்கு, அவங்களாம் போய் சரியில்லையா, இது நினைக்கா இருந்தாலும் இந்த வீடு இன்னொருத்தருக்கு தான், யாரோ ஒருத்தர் வாழத்தான் போறாங்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி அந்த முதியோர் இடத்துல சேர்த்து அந்த மருமகள் அந்த அம்மா இறந்த செய்தியை கூட 3 மணி நேரம் கழிச்சு சொல்லி அந்த கணவனை வந்து என்ன நம்ம போகாட்டி என்ன இருக்கவா போறாங்க அப்படி இப்படிங்கிறலாம் சொல்லி காப்பியை கொடுத்து குடிக்க வச்சு கடைசியில 13,000 கிலோமீட்டருக்கு அங்க உட்காந்துட்டு தன்னுடைய தாய் சடங்கை வந்து பாக்குறது. அதனால ஒரு கனத்தமான கதை தான். இந்த மகளிர் தினத்தை அன்னைக்கு அதை ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, நம்ம பேருக்கு தான் மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். ஆனா அந்த மகளிர் எப்படி இருக்காங்க, முதியோர்கள், மகளிர், வீட்டுல இருக்க பெண்கள் எப்படிலாம் இருக்காங்க, நம்ம எப்படி நம்ம பெண்களை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இந்த 2 கதைகளும் இருந்தது. வாழ்த்துக்கள். அவருடைய அந்த குக்கர் சவுண்டு முதற்கொண்டு அவருடைய அந்த மிமிக்கிரியோட திறன் வந்து அழகா இருந்தது. சிறப்பு, வாழ்த்துக்கள். இதை தொடர்புபடுத்தி ஒரு சின்ன குறும்படம் கூட ஒண்ணு அந்த முதியோர் இதை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குறும்படத்துல கூட அப்பா இறந்து சமீபத்துல இறந்துடுறாரு. ஆனா அம்மா வந்து மாசமாயிட்டாங்க. அப்ப கணவனும் மனைவியும் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு அசிங்கமா இருந்தது.
அப்ப அம்மா வந்து வயிறு பெருசா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கேவலமா அந்த மகன் வந்து அம்மாவை அப்படியே பாக்குறான். சரி நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஒரு இடத்துல போய் ஒரு மஞ்சப்பையில ஒரு துணிமணி பணம்லாம் வச்சுட்டு நீ என்கிட்ட போய் பொழைச்சுக்க, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து இறக்கி விட்டு போயிடான். அந்த அம்மா எப்படி அப்புறம் அதுக்கப்புறம் தெரியல. ஆனா அவன் ஒரு பெரிய பேச்சாளர். பெண்கள் விடுதலை, பெண்களை பத்தி, மகளிருக்கான அந்த இதை பத்தி நல்ல ஒரு ஒரு மேடையில ஒரு பெரிய பேச்சாளர். அப்புறம் பேசி முடிச்சுட்டு வெளியே வர்றாப்புல அதே மஞ்சள் துணியில ஒரு சின்ன பொண்ணு போய் அந்த அவர்கிட்ட போய் பணத்தை கொடுக்குது. அத பைய பாக்குறான். அந்த பைய வந்து அவன் கொடுத்த பை தான். மொத்தம் அவனுக்கு தங்கச்சி முறை அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அதோட முடியுது அந்த குடும்பம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக, ஈகோவுக்காக, வீட்டுல இருக்கிறதுக்காக நம்ம அந்த பெற்றோர்களை வந்து கைவிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு குடும்பம் வந்துச்சு. ஸோ அந்த முதியோர் இதை சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நான் எப்போதுமே உங்களுடைய எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு நபர் நீங்க. உங்களுடைய கதையை எப்போதுமே நான் கேட்டு ரசிப்பேன். இப்படிடா இப்படிரா அப்படின்ட்டு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி வாய்ப்பு நன்றி. மேல் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருமையான ஒரு கதையும் பகிர்ந்துகிட்டீங்க. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். நாங்க இன்னும் இறங்கல, வீட்டுக்கிட்ட கிளாஸ் முடிச்சு வரோம். அவர் பேச்சு முடிச்ச அப்படின்னா பாடலாங்களா? சரிங்க கலைச்செல்வி, நன்றி. ரொம்ப சவுண்டா இருக்கு. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். விஜயாமா நீங்க பேசுறீங்களா? நன்றிகளம்மா. இது சொல்லும்போது எனக்கு ஒரு அனுபவ உரை அதை பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். எனக்கு வந்து அம்மா ஒரு 11 வயசில் அம்மா இல்லாத ஆயிட்டாங்க. அந்த நேரம் அப்பாவும் நானும் தான் தனிமையில் இருந்தோம். அப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்போ எல்லாம் புரோக்கருங்க வீட்டுக்கே வருவாங்க. வந்து அப்பா வந்து முதல்ல ஒரு நாள் ஒரு புரோக்கர் வந்து சொன்னார். நான் அது எனக்கு ஒன்றும் புரியல, நான் உள்ளே வந்துட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவரே வந்தார். வந்து ஒரு பொண்ணு இருக்குது, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, பொண்ணு சின்னதாக இருக்குது, உங்களை பார்க்கணும் அப்படின்லாம் இன்னும் பேசினாங்க. அப்போ நான் அங்கே உட்காந்துருந்தேன். அப்பா என்னை பார்த்தாங்க. அந்த கருணை உள்ளம், ஆரோக்கியம் பிரெட்டோ மாற்றி அப்பா என்னை பார்த்தாங்க, நானும் அவங்கள பார்த்தேன். சிரிச்சாங்க. பார்த்துட்டு அந்த உணர்வு அப்படியே மனக்கண் முன்னாடி இருக்குதுங்க. அப்போ என்ன சொன்னாங்க, சிரிச்சிட்டு அவர்கிட்ட, இனிமே வந்து பொண்ணு அது இதுன்னு இங்கே வர வேணாம், வந்து வாங்க போங்க, தெரிஞ்சவர் தான், பேசலாம், கல்யாணங்கிறத என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வர்றவங்க வந்து என் பிள்ளைய வந்து ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. என் பொண்ணை வந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேணாம், என் பொண்ணு கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கும் அப்படின்னு என் தலையை தடவி கொடுத்தாங்க. அந்த அந்த ஞாபகம் இன்னும் என் மனசில் அப்படியே ஆழ பதிஞ்சிடுது. அப்பா வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க வந்தப்போ அப்பாவுக்கு வந்து கை கால் எடுத்துட்டு பக்கவாதம், கொண்டு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம். வயசாகி போச்சு, சரி பண்ண முடியல. அப்பா அழுதாங்க. ஏன்ப்பா அழுறீங்க, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு பக்கத்துலேயே இருந்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து அந்த உணவு கொடுக்கறதுலேருந்து குளிக்க வைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். நான் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால இல்லை, எனக்கு அவர் மேலே அலாதி பாசம். அந்த சொன்னார் பாருங்களேன், அது என் மனசில் இருந்ததா அது என்னன்னு தெரியல. குளிக்க வைக்கும் பொழுது கஷ்டப்படுவோம் தான், கஷ்டமாக இருக்கும், தூக்கி உட்கார வைக்க அது பண்ண செய்யலாம். அப்போ அம்மனமாக குளிக்க வைக்கும் பொழுது அப்பா வந்து கையை வச்சு மூடிக்குவாங்க, அழுவாங்க. ஏன்பா அழறீங்க, நான் சின்னதாக இருக்கக்குள்ள நீங்கள் குளிக்க வைக்கலன்னு, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு குழந்தை, அதனால் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி குளிக்க வைப்பேன். அது எப்படி எனக்கு அப்படி ஒரு அன்பு அவங்கக்கிட்ட வந்ததுன்னு தெரியல. அது இயற்கையிலேயே இன்னமும் இருக்குது, இன்னமும் அந்த அன்பு எல்லார்கிட்டையும் இருக்கும்.
அ அப்படிலாம் பார்த்து பார்த்து ஒரு 3 1/2 வருஷம் பெட்லயே தான் இருப்பாங்க. ஒரு குச்சி வச்சு கட்டி அதில புடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இப்படி இப்படின்னு நடப்பாங்க. ஒரு கால் இழுத்துட்டு தான் நடப்பாங்க. சரி பண்ண முடியல. எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம். அப்ப 3 1/2 வருஷம். எம்ஜிஆருக்கு அப்பதான் அப்பாவுக்கு வந்து ஒரு 5 மாசம் கழிச்சு தான் அவருக்கு அப்படி வந்தது. அந்த தருணம் தான் அது. அப்பா 3 1/2 வருஷம் இருந்தாங்க. 3 1/2 வருஷமும் சளைக்காம அவங்கள பார்த்துக்கிட்டது நானு, என் கணவர், என் குழந்தைங்க தான். அத நினைக்கக்குள்ள இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எந்த குறையும் இல்லாம அவர நான் இது பண்ணி, அவங்கள மேலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். அவரு என்ன இப்பவும் வாழ்த்திட்டு இருக்காருன்னு தான் நெனைக்கிறேன். அப்படி ஒரு அன்பு, கருணை எங்க அப்பா மேல எனக்கு, என் பேர்ல எங்க அப்பாவுக்கு. அந்த வயசுல பாருங்களேன், இப்பலாம் வந்து டைவர்ஸ் பண்றாங்க கல்யாணம் பண்ண உடனே. அப்பலாம் பாருங்களேன், அந்த தருணத்துல நான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ற வயசு, ஒரு வயசானா, அந்த இதுலயும் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ண. நீ வந்து கல்யாணம் அப்படின்னா என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அதை தவிர்த்து என்னை வளர்த்து எப்படிலாம் செய்தாங்கன்றது ஒரு பெரிய சாதனை. அவரை வந்து நான் அந்தபடியெல்லாம் வச்சிருந்து அவரை வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த இதுலயும் கொஞ்சம் கூட முக சுளிப்பே வராது எனக்கு. குழந்தைங்களை கூட எங்க பையனை கூட தண்ணி எடுத்துட்டு வாடான்னு கூப்பிட்டு கேட்பாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி நொண்டி நொண்டி காட்டிட்டு ஓடிடுவான். அப்ப திட்டுவாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு போய், நான் ஏன்பா அவனை திட்டுறீங்க? தண்ணி வேணுனா என்ன கேளுங்கன்னா, அப்புறம் நான் எடுத்துட்டு போய் குடுப்பேன். அந்த மாதிரி தான் அப்பாவ நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்து போய் சேர்ந்தாங்க. அந்த உணர்வ வந்து பகிரணும் அப்படின்னு ஒரு ஏன் இத சொல்றேன்னா, இந்த காலத்துல ம் பெற்றோர வந்து நெறைய பேரு உதாசீனப்படுத்துறாங்க. அது எப்படி முடியுதுன்னு எனக்கு என்னாலயே அத சகிக்க முடியல. அதனால தான் நான் இத வந்து பகிரணும்னு வந்து இது உண்மை சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நன்றி அல்லம்மா. ம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. உண்மையிலேயே ஆ உங்களோட அன்பு, அப்பா மேல வச்சிருக்க அன்பு இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த கருத்தம்மா படம் பார்த்த அந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வந்தது. அதுல அந்த அப்பா பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பெண் அவ்வளவு அழகா அவங்கள பாத்துக்கும்போது தான் அவரு அத மனம் வருந்துவாரு. ஏன் இந்த பொண்ண வேணான்னு சொன்னோன்னு. ஆனா உங்க அப்பா அப்படி இல்ல. தன்னுடைய வாழ்க்கைய உங்களுக்காகவே தியாகம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு உறவு. அத பத்தி அழகா கடைசி வரைக்கும் எப்படி பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் இந்த கதையொட்டிய அனுபவங்களா இருந்ததும்மா. மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம். நீங்க பேசலாம். சபைக்கு வணக்கம்ங்க. சரவணன் கண்ணா அங்கிளுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு கருவாக்கி உருவாக்கி கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. அவைக்கு மிக்க நன்றிங்க. பாதிக்காத இவங்கெல்லாம் சொன்னதுலேருந்து இது பண்ணதுதான். ஏன்னா கிளாஸ்ல இருந்தேன். அஹ் எல்லா பெண்களும் ஏதாவது ஒரு விதத்துல எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையவே குடும்பங்களுக்காக தராங்க. அதே மாதிரிதான் அப்பாங்கிற கேரக்டரும் வலிகளை வந்து வெளியில காட்டுனா
ஆ- ஆ- ஆண்கிறதுக்கு ஆஹ் ஆஹ் இது இல்லைன்னு சொல்லி மறைச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேருமே நிறைய விஷயங்களை அது பண்றாங்க. அம்மா சொன்ன மாதிரி எங்க அப்பாவையும் கடைசி 2-3 நாள் தான் அவர் பெட் ரிட்டர்ன் ஆனாரு. அது இறக்குற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல்லா நானும் அம்மாவும் தான் பார்த்துக்கிட்டோம். அதனால என் அப்பா எவ்வளவு ஈக்குவலோ அம்மாவும் அந்த அளவு ரொம்ப பாதி கதை தான் கேட்க முடிஞ்சது. அவைக்கு மிக்க நன்றி. நான் ஏதாவது சொல்ல என்ன சொல்லணும்? அதாவதுங்க, எங்க தாத்தா வந்து அவர் வந்து என்ன வந்து தமிழ் தான் என்ன வாழ வைக்கும்னாருங்க. அவர் வந்து கடைசி நாள் தான் அப்போ முடியறாருங்க. அப்ப வந்து எங்க அம்மா சொல்றாங்க, தாத்தா போயிட்டாரு, அவருக்கு நீ நன்றி சொல்லு அப்படின்னு. பாய் தாத்தா, தேங்க்யூ தாத்தா, நல்லபடியா சாமிட்டு இருங்கன்னு சொல்லிட்டேன். அவைக்கு நன்றி. அவைக்கு மிக்க அருமையான பாடல் ஜோதிமா. அப்பவும் அந்த தாத்தாவுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். வணக்கம் சித்ரா, நீண்ட நாள் கழிச்சு நீங்க பேச வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி, பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சரவணன் சார் சூப்பர் கதை ரெண்டுமே. நேத்து நான் மெசேஜ் பார்த்தோம்ல, சரி காலையில கதை கேட்க வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். நல்லா இருந்தது 2 ஸ்டோரியும். இப்ப பேசினவங்க எல்லாருமே அவங்கவுங்க பர்சனல் லைஃபுக்கு எல்லாரும் உள்ள போயிட்டு வந்துட்டோம் பாருங்க. படித்தது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, அவங்கவுங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கும் இருக்கு அதே மாதிரி. என்னோட மாமனார் எல்லாரும் அவங்கவுங்க அப்பா அம்மா ரிலேட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவா மாமனாரையும் ஞாபகம் வருது. அவர் வந்து சுகர் பேஷண்டா இருந்தாரு. நாங்க திருச்சியில தானே இருந்தோம். அப்ப வந்து பெட் ரிடனா இருந்தாரு ஒரு 2 இயர்ஸ். ரொம்ப அதனோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாகி அப்படியும் நடக்க ட்ரை பண்ணுவாங்க. பிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அவரால் ஒன்றும் முடியல. பெட்ல தான் இருப்பாரு. நான் இங்க அறந்தாங்கில ஒர்க்குக்காக வேலைக்காக இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருந்தனால நான் வந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு தான் போக முடியும், அங்க போய் இருந்துட்டு வர முடியும். ஸோ அந்த மீதி 5 நாள் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த 2 நாளும் சரி நம்ம வர்றோம், நம்ம கொஞ்சம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்ப இந்த ஹாட் வாட்டர்லாம் வச்சு உடம்பு தொடச்சி விடுறது இதெல்லாம் பண்ணும்போது மாமியார் ரொம்ப முடியாதவங்க. அப்ப அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க இருங்க, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது அவங்க வந்து என்னைய வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் மகன்னா நீங்க விஜயம்மா நீங்க சொன்னீங்களே பாத்தீங்களா, அம்மா அப்பான்னா கொஞ்சம் உரிமையா நம்ம பண்ணலாம். மாமனாருன்னு சொல்லி செய்யும்போது நாம ரெடியா இருந்தா கூட மாமியார் வந்து கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, பாவமா தான் இருக்கும். இல்ல இல்ல நானே பண்றேன் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், என்னோட அப்பா இருந்தா நம்ம பாப்போம்ல, நீ பேசாம இருக்க அப்படி சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்ல அவங்க தூக்கத்திலே இறந்து போயிட்டாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் மேக்சிமம் அந்த மாதிரி தான் ஒரு டெத் வரும். இறந்து போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு கண்டிஷன்னா, சேம் டைம் மதுரையில அப்பா அம்மா இருந்தப்ப அம்மா வந்து பெட் ரிடன் இருந்தாங்க. ஒரே டைம்ல அம்மாவுக்கு வந்து இந்த இது பார்க்கின்சன் டிசீஸ் இருந்தது. அது ஒரு 7 இயர்ஸ்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அப்படி நடந்துட்டே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இதுக்கு அடுத்து இதுதான், இதுக்கு அடுத்து இதுதான், இப்படிதான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. அப்புறம் நாங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிட்டோம். எனி டைம் அம்மா வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எப்போன்னு தெரியல. பட் இருந்த வரைக்கும் எங்க அப்பா என்ன பண்ணாங்க, பெட் ரிடன் ஆகி ஒரு 2.5 இயர்ஸ் கிட்ட இருந்திருப்பாங்க அம்மாவும். ஆனாலும் பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸை கூப்பிட்டு பார்த்து அந்த நர்ஸ்ல வந்து பர்ஸ்லாம் போட்டிருந்தோம். அவங்க வந்து அவங்களுக்கு வீட்லயே ட்ரிப்ஸ் போட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து மதுரையிலயும் அம்மா, திருச்சியில மாமனாரு அப்படி இருக்கும்போது நான் ஹாஸ்டல்ல ஒரு வீக் அங்க போவேன், ஒரு வீக் இங்க போவேன், மாத்தி மாத்தி போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருந்தது. பட் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, என்னடா இப்படி கஷ்டமா இருக்கே, இங்க எங்கேயும் அலைய வேண்டியதா இருக்கே, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு சாமி அப்படின்னு நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி உதவிகள் செய்யறதுக்காகவே நம்மளை வந்து கடவுள் படைச்சு நம்ம கிட்ட இருந்து உதவிகள் வந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்து அந்த ஆத்மா வந்து நல்லபடியா அந்த உலகத்தை விட்டு போறதுக்கு
அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன். எமோ எமோஷனல் செஷனா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது விஜயம்மா சொல்லும்போது எனக்கு சரி நம்மளும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு. பட் நமக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடைக்குது பாருங்களேன், அவங்கள பாத்துக்கிற அந்த வாய்ப்பு வந்து அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஆகி அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃபினான்ஷியலாவும் சரி, மன நிம்மதியும் சரி, வாழ்க்கையில பேர் புகழ் அந்த மாதிரி நிறைய விஷயமும் கிடைச்சது. சாரி எமோஷனல் ஆகுற. இப்பவும் அவங்க வந்து நம்மள நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சித்ரா. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாமனாரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது, அது ஒரு கடமை அப்படின்னு கூட சொல்லல. அது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கும் அந்த அவங்களோட மேல வச்ச அன்பு உங்க குரல்லயே தெரிஞ்சுது. நன்றிங்க சித்ரா. சரவணன் கண்ணா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்க பேசலாம். மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஒரு எமோஷனலான செஷன் ஆயிடுச்சு. உண்மைதான். ஆக்சுவலாக நம்ம வெளியில் இருக்கிற கடவுள்களை நிறைய தேடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்காகவே வாழ்ந்து நம்மளுடைய எல்லா முன்னேற்றத்துக்காகவும் இருந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம நினைக்கிறதுக்கு ரொம்ப காலத்தோட போராடி நிறைய விஷயங்களை நம்ம வந்து காரணம் சொல்லி தப்பிச்சுக்க தான் பார்க்குறோம். சில விஷயங்களில் வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம் கஷ்டப்படுறாங்களே இவங்க இறந்துடலாம் அப்படின்லாம் நினைக்கும்போது தோணும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. அப்படி இறக்கும்போது இது நாள் வரைக்கும் நமக்காக ஒரு உயிரோட்டமான ஒரு ஜீவன் இருந்துட்டு இருந்தது. இனிமே அது இல்லை, வெறும் சொல்லாவே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ அவங்க வாழ்க்கை பூரா அவங்களுடைய பயணம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்கள நம்ம பார்த்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. அதை அவங்க சித்ரா பாபு அழகாக சொன்னாங்க. இந்த வாய்ப்பு தான் நம்மளை உயிரோட்டமாக வச்சிருக்குது. நம்மளை இன்னும் வந்து நம்மளை உயிரோட்டமாக நல்ல மனிதர், நல்ல ஒரு குணாதிசயம் படைத்தவங்களா நம்மளை ஒரு குவாலிட்டியான பர்சனாக வச்சிருக்கிறதுக்கு ரீசனே வந்து நிறைய இயலாமைகளில் நம்ம பல வேலைகளுக்கு இடையில இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிற விஷயந்தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வைக்கும். எல்லாமே வந்து இலகுவாவே கிளுகிளுப்பை ஆட்டுறது மாரி நகைச்சுவையாவே இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை இல்ல. ஆம், அவங்களுக்கு ஒரு தனிமை வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம பேசுறது, அதுக்கு அவங்களுக்காக நம்ம செய்ற வேலைகள் எல்லாமே வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா நம்மளுடைய கடைசி பயணம் வரைக்கும் அது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட பாட்டிய வந்து நான் இங்க கூட வச்சிருந்து பார்த்தேன். அவங்க மனநிலை சரியில்லாதவங்க. அவங்கள சின்ன வயசுல வந்து அப்பாவ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க தான் வளர்த்தது எல்லாமே. அம்மாவும் வந்து அந்த வாழ்க்கை போராட்டத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கும்போது, பசங்கள வந்து ஃபீட் பண்ணி அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற எல்லா வேலைகளையும் அந்த காலத்துல அவங்க செய்வாங்க. தாத்தா, பாட்டியா இருக்கும்போது, தாத்தா, பாட்டிக்கு எப்போதுமே பேர பசங்க மேல ஒரு பெரிய ஒரு தடை இல்லாத ஒரு அன்பு எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அவங்கள உருவாக்கணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயம். ஹோம்வொர்க் சொல்லிக் குடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கறதுலேருந்து, அப்படி ஒரு வறுமையில இருந்தாலும் அத எப்படி வந்து டேக்கிள் பண்ணி அத அழகா கொண்டு போறாங்கங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எல்லா பேரண்ட்ஸுக்கும், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் உண்டு. அவங்களோட இயலாமையான காலங்கள்ல வரும்போது நம்ம அவங்களுக்கு கூட நிக்கிறது தான் வந்து வாழ்க்கையோட ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டர். நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அழகா எடுத்து கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு இது. அ அந்த உடல்நிலை சரியில்லனாலும், பெட்ரிட்டன் ஆனாலும் ஏன் கஷ்டப்படுறாங்க? இறந்துடலாம் அவங்க அப்படின்னு மனசு நினைக்கும். ஆனா இந்த இறப்பு அன்னைக்கு இறப்புங்கிறது எப்போதுமே வந்து நம்ம நெனச்சுட்டே இந்த மாதிரிலாம் அது இருக்காது. அப்படி அது அந்த அது அந்த நாளை உணரும்போது தான் தெரியும், நம்ம இவ்வளோ நாளா தப்பா ஏதோ நெனச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. எல்லா உயிர்களுக்கும் வந்து நம்ம யார் மூலமா வந்தோமோ, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம். அத நம்ம வந்து நம்ம உதாசீனப்படுத்தியோ, காலம், காரணம் சொல்லியோ தள்ளி போனாலும், அது நம்மள விடாம தொரத்திட்டே இருக்கும். அந்த காரணங்கள் நம்மள தொரத்திட்டே இருக்கும். ஸோ, அதுக்கு நமக்கு திருப்தியான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுங்கிற ஒரு விஷயம். அதுக்காக நம்ம மலைய கொடைஞ்சு அவங்கள வந்து குளிப்பாட்டி எல்லாமே பண்ணி அவங்க நெனச்ச வாழ்க்கைய குடுக்குறதெல்லாம் இல்ல. அவங்க கூட நிக்கிறது. அந்த கூட நிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.
இந்த மாதிரி அவங்களுக்கு மனநிலை சரியில்லாத இருக்கும்போது, நான் வந்து சமையல் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர் பார்க்கலாம் போயிடுவேன். வீட்ட பூட்டிட்டு சாவிய தொங்க போட்டு போவேன். தனியா இருப்பாங்க. பக்கத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீடு, எதித்த வீடு, கீழ லாண்ட்ரில இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ஒரு குரூப்பா பண்ணி வச்சு, எல்லாரையும் குரூப்பா பண்ணி வச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை குடுத்துட்டா, அவங்க சந்தோஷமா செஞ்சுட்ருப்பாங்க. அந்த டயத்துக்கு டீ வாங்கி குடுக்கறத பண்ணுவாரு, அயர்ன் பண்றவரு. பக்கத்து வீட்ல அவங்க என்ன செஞ்சாலும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க கதவ தொறந்து இவங்களுக்கு குடுத்துட்டு போவாங்க. நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆகும். வர்றதுக்குள்ள இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு, யாரையாவது ஒருத்தர்ட்ட அப்போ போய் எட்டி பார்த்து பேச்சு குடுக்க வைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவேன். அது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்கவங்க வேலையில அவங்கவங்க குழந்தைங்கள பார்க்குற பிஸியோட இருந்தாலும், அ இது ஒரு பெரிய சேவையா பண்ணாங்க. எல்லாருமே அத நான் நெனச்சு பார்க்கணும். அதுல ஒரு பையன் நான் சபரிமலைக்கு இப்போ 1 வாரம் போயிட்டேன். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து நார்த் இந்தியன் அந்த பையன். அவனுக்கு மொழி தெரியாது, பேச தெரியாது, எதுவுமே தெரியாதப்போ, அவன் வந்து டெய்லி சமையல பண்ணி வச்சுட்டு, அங்கேயே தங்கி இருந்துட்டு, அப்புறம் போயிட்டுருந்தான். நான் எப்போ வருவேன்ட்டு. ஸோ 1 வாரத்துல போறது 4 நாள்லயே வந்துட்டேன். அவங்களுடைய இறப்பு ரொம்ப அ ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது நமக்கு என்னன்னா, அதுக்கு வந்து எனக்கு என்னோட மனைவியோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, அப்பயும் வந்து என் வீட்ட பார்க்கல, பசங்கள பார்க்கலன்னு நெனைக்காம, அவங்க அப்பா, அம்மாவ, பாட்டிய பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் குடுக்குறாங்க இல்லையா? அவங்களுடைய விஷயத்துக்கும் நான் வந்து இப்பயும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா, அ அவங்க இத முன்னெடுத்து பண்ண முடியலைன்னாலும், நம்மளுடைய சப்போர்ட் பண்ற விஷயங்கள்ல தடைக்கல்லா நிக்காம, அ அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல குடுத்துட்டு, "நீ எப்பா நீ பாரு அவங்கள எவ்வளோ காலம் இருக்க போறாங்க, இருக்கிற வரைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்லி, இதெல்லாம் வந்து நம்மள ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள மேல மேல கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு பாணியா தான் தெரிஞ்சது. நெறைய கதைகள் மூலமா நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுட்டுருக்கோம். இந்த மனிதர்களோட தான் நம்ம வந்து வாழப்போறோம், வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கடவுள் தன்மைய நம்ம கண்டுபிடிக்கலைன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அர்த்தத்த நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அது பொருளியல் சார்ந்த உலகமா இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையோட அர்த்தத்த குடுக்குற இலக்கணம் தான் இந்த மனிதர்கள், பெரியவங்க, குடும்பத்தில இருக்கிறவங்க. இருக்கிற வரைக்கும் கொண்டாடுங்கிறத அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம நாளைக்கு எப்படி இருப்பாங்க, என்ன யார் யார் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் இதான் நிதர்சனம். அத நம்ம கொண்டாட தவிர்க்கக்கூடாது. அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் பகை பாராட்டிக்கிட்டு, மாற்றி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்ல. மேல மேல நம்ம அதில கீழ தான் போயிட்டுருப்போம். அத வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம மாத்தும்போது, உண்மையான ஒரு அர்த்தம் வந்து வரும். வாழ்க்கையோட இன்னொரு பரிமாணம் தெரியும். அதெல்லாம் நல்லா உணர்ந்திருக்கேன். வாழ்க்கையில நெறைய பேர் சொல்லுவாங்க, "ரொம்ப அடிபட்டான்." அது இதுன்னு. அடிலாம் படல. இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுல ஒரு வாழ்க்கையோட ஒரு அர்த்தத்த கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் எல்லார் பார்வையிலயும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த தளத்தில எல்லாரும் சொன்னதெல்லாம் மனசு தான் பேசுச்சு. எல்லாரோட மனசும் பேசுச்சு. எல்லாரோட அனுபவமும் பேசுச்சு. அதுதான் ஒரு வாசிப்பு, ஒரு கதையும் நமக்கு குடுக்குற பாடம். அந்த பாடத்த வந்து அ அ தொடர்ச்சியா டெய்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நெறைய விஷயங்கள்ல நம்மளுடைய அறிவ பண்படுத்திட்டே போகணும். இன்னும் மிருதுவாகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்தும், வேண்டுகோளும். நன்றி. இப்படி ஒரு அருமையான ஒரு செஷன குடுத்ததுக்கு. சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க சரவணன் கண்ணா. அருமையான 2 கதைகள். அதைத் தொடர்ந்து அனைவரோட அனுபவங்கள் உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையில நடந்தது எல்லாமே பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு தளமாக இன்றைக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க 2 கதைகள் மூலமாக. அதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. சோபன் அவர்கள் கதை நன்றாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. நித்யா தேவி அருமையான குரல் வளம், ஏற்ற இறக்கம் சிறப்பு அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அன்பு சார் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மீனா கல்யாண சுந்தரம் அவர்களின்
நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.